கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ராவல் பண்ணுறீங்களா, இல்லை ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்களா? I love travel, so why can't I build a business out of it? ட்ராவல்காக நீங்கள் ஜாப் குவிட் பண்ணீங்க இல்லைங்களா? ஸோ இஸ் இட் ரியலி வர்த் இட்? I don't have any regrets. Like, I'm happy that my Mondays look what I envisioned, like in snow or in mountains like that. So I'm completely happy about it. பீங் அ ட்ராவல் கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு ப்ரெஷர் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? லைக் டு கிரியேட் கண்டென்ட் அவுட் ஆஃப் இட் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். நான் ஆனால் போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு ஒரு கிரியேட்டராக இருக்கும்போது. பட் ஆனால் என்ஜாய் பண்ணது வந்து கம்மியாக இருக்கும்ல. Yeah, that's true. நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்த ஒருத்தரை வந்து அந்த ட்ரெயினில் வச்சு சொல்லக்கூட எனக்கு முடியல. லைக் ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைக் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கும்போது இதெல்லாம் எனக்கு வந்து போகும். நீங்கள் ஒரு சேஃபான ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னா கூட யூ ஷுட் பி ஆல்வேஸ் அவேர். எப்பயுமே அவேராக இருக்கணும். ஸ்ட்ரேஞ்சர்ஸை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் தனியாக வந்திருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஊட்டி ஒரு வாட்டி போனோம். இட்ஸ் அ டிசாஸ்டர் ட்ரிப். அது ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பும் போதே விழுப்புரம் கிட்ட ஆக்சிடெண்ட். அப்படி ஆக்சிடெண்ட் ஆகி போலீஸ் ஸ்டேஷன் ஒரு 6 hours இருந்து நாங்கள் போகிற பிளான் எல்லாமே கேன்சல் ஆகி ஊட்டி போனால் ஃபுல் மழை. வாட் ஆர் த ஸ்ட்ரகிள்ஸ் யூ ஃபேஸ் பிஹைண்ட் த கேமரா? ஃபஸ்ட்டு வீசா. எனக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கே எனக்கு கோவம் வருது. ஆக்சுவலாக நான் திரும்ப இந்த கண்ட்ரிக்கு வந்துடுவேன், நான் அவங்கள ஒரு ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்குள்ள தலைவலி ஆக்சுவலாக அது. Being a woman, I guess traveling in taxi is the most hectic thing for me. ஏன்னா I need to like constantly note எப்படி போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எந்த வழியாக போகிறாங்க, அதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஊர்லலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சீக்கிரம் வந்துட்டா அட்லீஸ்ட் வெளியில் உள்ள அதை வெயிட் பண்ண வைப்பாங்க. இல்லை அந்த இட் வாஸ் -20 வெளியில். ஃபர்ஸ்ட் டைம் நான் -20 டெம்பரேச்சருக்குள்ளே என்டர் ஆகிறேன். இட் வாஸ் ரியலி கோல்டு. அதெல்லாம் முடியாது, நீங்கள் 2 o'clock வாங்கன்ட்டாங்க. ஒரு வைல்ட் எலிஃபெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் முட்டிடுச்சு. அது வந்து ஒரு ரொம்ப மரண பயத்தை இது பண்ணுச்சு. எனக்கு அன்னிலேருந்து 3 நாளைக்கு தூக்கமே வரல. யானை மிதிக்கிற மாதிரியே தான் கனவு வந்துச்சு. நான் பயந்தது என்ன அப்படின்னா, அந்த மேகாலயா ட்ரிப்பில் நீங்கள் அந்த ஸ்லிப் ஆனது தான். ஆக்சுவலாக அது ஒரு பேம்பூ ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டெப் ஸ்லிப்பரியாக இருந்திருக்கு போல, எனக்கு தெரியல. ஃபோன் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு கால் எடுத்து வச்சேன். கீழே எடுத்து வச்சோடனே டப 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 டபன்னு ஒரு 6 ஸ்டெப்பு வழுக்கிடுச்சு. கீழே பாறை. தனிகலா இட்ஸ் சர்க்குலர் மவுண்டன். அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஊர் மக்கள் எல்லாமே அது ஒரு ஏலியன் மவுண்டன், அங்கே ஏலியன் ஸ்பாட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துக்கு போனாலே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்துமே லைக் ஒய் டு யூ ஸ்டில் சூஸ் டு ட்ராவல்? ஸோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? யா, ஐம் ஃபைன். ஸோ நம்ம இப்போ ட்ராவல் பற்றி தான் பேச போகிறோம் இந்த பார்ட் ஃபுல்லாகவுமே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது வந்து, நிறைய பேரோட ட்ரீமாக இருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்ட்டாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது தான். பட் உங்களோட ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதை சுற்றி தான் நீங்கள் உங்களோட ஃபினான்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நீங்கள் மணி மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் கண்டென்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் அதை சுற்றி நீங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு? லைக் ட்ராவலிங் அப்படின்றத வந்து நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க? அண்ட் இது எப்படி உங்களுக்கு வந்து அதை நெக்ஸ்ட் ஃபிகர் அவுட் பண்ணீங்க? கண்டென்ட் பண்ணணும், இல்லை இந்த ட்ராவல் கண்டென்ட்குள்ளே வரணும் அப்படின்றதெல்லாம். ஸோ ஐ கெஸ் இட் ஸ்டார்டட் அரௌண்ட் 2016 போல். அண்ட் இதுவும் எனக்கு சொல்லிடுங்க. அண்ட் பிஃபோர் 2016 எப்படி உங்கள் லைஃப் இருந்துச்சு அப்படின்றது? 2016 வரைக்கும் லைக் நார்மல் ஆஃபீஸ் போயிட்டு வர்றது அப்படி தான் இருந்துச்சு. ஐ கெஸ் லைக் ஐ ஸ்டார்டட் சீயிங் அ லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ வேர் ட்ராவலிங். ஸோ அப்போ தான் ஐ கெஸ் 2016 அப்போது நான் லே லடாக் போகணுன்னு முடிவை எடுத்துட்டேன். ஐ டென்ட் ஆஸ்க் எனி ஒன். ஸோ லைக் பேசிக்லி என்னோட வீட்டில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட், செம்ம ஆர்த்தடாக்ஸ். 6 o'clock மேலே ட்ராவல் பண்ணக்கூடாது, பசங்க கூட ட்ராவல் பண்ணக்கூடாது, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஸோ வந்துட்டு எங்கேயாவது போனால் கூட பொண்ணுங்க இருக்கணும், பொண்ணுங்க கம்பெனி இருக்கணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நான் ஃபஸ்ட்டு போவேனா மாட்டேனான்னு எனக்கே தெரியல. பட் நம்ம போயே தீரோம், நான் முடிவு எடுத்துட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் ஆஸ்க்ட் எவ்ரி சிங்கிள் ஃபீமேல் இன் மை லைஃப். லிட்ரலாக இப்போ எல்லார்கிட்டையும் கேட்டேன். ஐ மீன் லைக் அவ்வளோ கெஞ்சினா யாருமே வர மாட்டேன்ட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் ஆஸ்க்ட் ரேண்டமாக லைக் 4 guys or லைக் ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் அவங்களுக்குள்ளே அவங்களுக்கு தெரியாது. ஸோ நார்மலாக போய் கேட்டேன். லைக் தே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் எங்கள் அப்பா கிட்டலாம் சொல்லலை போகிறேன்னு, அண்ணா கிட்ட மட்டும் சொன்னேன். அண்ணா வாஸ் லைக் டோன்ட் கோ, பட் ஸ்டில் நான் போயிட்டு வந்துட்டேன். ஸோ ஐ கெஸ் தட் ட்ரிப்
இட் கேவ் மீ ஒரு லிபரேஷன் மாரி இருந்துச்சு எனக்கு. ம், ம். லைக் நம்மளாலயும் பண்ண முடியும். இது ஒண்ணும் அவ்ளோ கஷ்டம் இல்ல. இட் வாஸ் ஒரு ஃபார் ஃபெட்ச் ட்ரீம் மாரி இருந்துச்சு. நம்ம டிராவல் பண்ணுவோமா அப்படின்ட்டுன்னு. ஸோ ஐ கெஸ் தட் ட்ரிப் கைண்ட் ஆஃப் கேவ் மீ த கான்ஃபிடன்ஸ். அந்த இட்ச்ன்னு சொல்லுவாங்கல்ல, ம். டிராவல் இட்ச். ஐ கெஸ் அங்க தான் வந்துச்சு. அண்ட் இட் ஸ்டார்டட் ஸ்லோலி அப்பைலேருந்து. தென் ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸில் ஐ ஸ்டார்டட் ஐ பிளான் டு ட்ராவல் டு கொழுக்குமலை, சூரியநெல்லி, தேக்கடி அந்த சைடெல்லாம். So, two of my best friends, like Pradeep, my husband, and another friend called Hema. So, we just decided we'll go Tekadi, அங்கெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த ட்ரிப் ஃபுல்லாக நான் தான் பிளான் பண்ணேன். ஸோ லே லடாக்கும் டாப் டு பாட்டம் நான் தான் பிளான் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ we were just casually discussing and அப்போ they told like why don't you be a travel blogger. ஸோ லைக் அவங்க அப்படி சொன்னோன்னே லைக் நான்லாம் ட்ராவல் பிளாகர் ஆலாமா லைக் பிகாஸ் நான் நிறைய ரெஃபரன்சஸ் கொடுத்தேன். எனக்கு என்னோட ஃபேவரட் ட்ராவல் பிளாகர் பற்றி பேசுகிறப்ப இந்த டாபிக் வந்துச்சு. ஸோ நான்லாம் ஆகலாமா, அவங்கெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, நம்மலாம் என்ன மூளைக்கு, அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் தட் தாட் சேட் வித் மீ. ஸோ ம், ம். ஐ ஜஸ்ட் அது ஓடிட்டே இருந்தது மண்டேல. ஸோ ஓகே ஃபைன், ட்ரை பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தென் ஐ கேம் பேக் ஃப்ரம் த ட்ரிப். என்னோட பர்சனல் ப்ரொஃபைலில் என்னோட பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் போஸ்டிங் அபவுட் ட்ராவல். ஸோ ஐ கெஸ் தட் வாஸ் த டர்னிங் பாயிண்ட். அப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் போஸ்டிங் லிட்டில் கேஷுவலி ஒன்லி, ரொம்ப சீரியஸாலாம் ஐ வாஸ் இன் போஸ்டிங். அதுக்கப்புறமா தென் கப்புள் ஆஃப் இயர்ஸ் லைக் 2017 ஐ வாண்டட் டு டூ திஸ் ஹைக், ஒரு ட்ரெக், ஒரு ப்ராப்பர் ட்ரெக். அப்போனா ட்ரெக்னா என்னன்னே தெரியாது. ம். ஃபிட்னஸ் வேணும், அது வேணும், அதுக்குள்ள கியர்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. கொடைக்கானல்னு பேர் இருந்துச்சு, அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் சைன்ட் அப் இமீடியட்லி அண்ட் ஐ கன்வின்ஸ்ட் 4 ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் ட்ரெக்னா என்ன க்ளூனே தெரியாது. ம். ஸோ இட் வாஸ் ஃப்ரம் மூனார் டு ஐ கெஸ் வட்டக்கனால் வியா கும்பக்கரை அண்ட் வெள்ளைக்காவி வில்லேஜ். ஸோ இட் வாஸ் a 3 days trek. ஸோ அப்படியே சும்மா கேஷுவலாக ஐ ஜஸ்ட் பேக் சம் ஸ்லீப்பிங் பேக், திக் ஜாக்கெட், ஒரு நைக்கி ஷூ, சும்மா நல்லா கெத்தாக இருக்குமே அப்படின்ட்டுன்னு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். அதெல்லாம் தேவையே இல்லை. இட் வாஸ் லைக் அவ்வளோ ஹாட்டாக இருந்துச்சு. அண்ட் மழை பெஞ்சுது, பாஞ்சோ எடுத்துகிட்டு போகல, அதெல்லாம் பேக் பண்ணல. அங்கே போய் தான் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு எவ்வளோ தெரியல, எவ்வளோ ஸ்டூப்பிடாக இருந்திருக்கோம் அப்படின்ட்டுன்னு. அண்ட் செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு அப்போ பிகாஸ் ம். ஜீரோ ஃபிட்னஸ் இல்லை எனக்கு Yeah. அப்போது. ஸோ அண்ட் அந்த ட்ரெக் முடித்தோடனே ஒரு பெரிய ஹிட் மாதிரி எனக்கு. ஸோ நம்ம ஃபிட் ஆகணும். அண்ட் ஆல்சோ அப்போ தான் ஐ ஜஸ்ட் ஃபெல் இன் லவ் வித் மவுண்டன்ஸ். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏறவே முடியல, பட் ஸ்டில் லைக் அந்த வியூஸ்லாம் பார்க்குறப்ப லைக் லிட்ரலாக மைண்ட் ப்ளோனாக இருந்துச்சு. ஸோ ஐ கெஸ் தட் வாஸ் த பிக், என்ன சொல்கிறது, ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் என்னோட ஹோல் ட்ராவல் லைன்லேயே. ஸோ ஸோ இதில இந்த இந்த மாரி இப்போ நீங்க இவ்வளோ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் லைக் ஹவ் யூ கன்வின்ஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ்? ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. லைக் நான் வந்து ஒரு பாயிண்ட்ல இந்த ஆஃபீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செம்ம லோ பாயிண்ட்ல இருந்தேன். அது ஏன் அப்படி ஆனேன்னு எனக்கு சுத்தமா இல்ல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாம லைக் ஃபுல் லோல இருந்தேன். அப்போ நான் வீட்ல வந்து நான் 2, 3 டேஸ் நான் எங்கனா வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அலோவ் பண்ணல. அது வேண்டாம், யார் கூடனா போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சோலோவா எங்கனா போயிட்டு லைக் ட்ரிப்பு போகணுன்ட்டுலாம் இல்ல. எங்கனா ஒரு இடத்துல போயிட்டு இருந்துட்டு வரணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கே என்ன அலோவ் பண்ணல. பட் அப்படி இருக்கும்போது அண்ட் ஆல்சோ பீயிங் அ ஃபீமேல் அப்படி இருக்கும் வீட்ல எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு லைக் யூ ஸ்டார்ட்டட் எக்ஸ்ப்ளோரிங்? ஸோ ட்ராவல் பண்ணணும்னா விடல. பட் தே கைண்ட் ஆஃப் லைக் மீ த ஐடியா ஆஃப் ட்ரெக்கிங். பொண்ணு ம். மலை ஏற போறா. ஸோ அது அவங்களுக்கு ஐ டோன்ட் நோ, கஷ்டப்பட்டு ஏறுறா, நான் இவ்வளோ ட்ரெயின் பண்ணுறதெல்லாம் பார்ப்பாங்க. டெய்லியும் ரன் பண்ணுவேன் 5 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோ கஷ்டப்படுவேன் நான். எனக்கு மலை ஏறணும், மலை ஏறணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க ஓகே ஃபைன். ம். ட்ரெக்கிங் அது ஒரு ஸ்போர்ட் மாரி நெனச்சுக்கிட்டாங்க. ட்ராவல் மாரி அவங்க நெனச்சுக்கல. பட் ஆல்சோ கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ நான் அம்மா கிட்ட சொல்லி, அம்மா அப்பா கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு இருந்தது ரொம்ப கஷ்டம் தான். பட் சம்ஹவ் அவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 ட்ரிப் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இட் வாஸ் ஈஸியர். அண்ட் ஆல்சோ லைக் எப்படி நான் அது அது ஐ வில் ஃபினிஷ் திஸ் அண்ட் ஐ வில் டெல் தட். ம். ஸோ நான் அந்த ட்ரிப் முடிச்சுட்டு வந்தோடனே லைக் எனக்கு அப்போ தான் வந்து சீரியஸாக நான் ஹைக்கிங்கில் இறங்கிட்டேன். அண்ட் தட் இஸ் வென் ஐ மூவ் டு பெங்களூர். ஓகே. நான் அப்போ ம். தான் எனக்கு ஆரக்கிள் கிடச்சிது. நான் பெங்களூர் மூவ் ஆனேன். ஐ வாஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட். எனக்கு ஆன்சர் பண்ணணும்னு தேவையில்ல யார்கிட்டயுமே. ம். ஸோ அண்ட் ஐ வாஸ் போர்டு பெங்களூரில். ஏன்னா நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன். ஐ வாஸ் இன் அ 2 BHK அப்பார்ட்மெண்ட், தனியாக இருந்தேன். அண்ட் ஐ டென்ட் நோ வாட் டு டூ. ஸோ தென் பெங்களூர் ஹேஸ் அ ரியலி குட் ஹைக்கிங் கம்யூனிட்டி.
ஸோ அதனால ஐ ஜாயின்ட். எனக்கு சாட்டர்டே, சண்டேனா நான் மலை ஏற போயிடுவேன். ஹைக்கிங் பண்ண போயிடுவேன் நான். ஸோ அப்படி பில்ட் ஆனது தான் அந்த இது. ஸோ அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு நான் ஃபோட்டோ அனுப்புவேன். இது ஏறினேன், அது ஏறினேன். தே வர் ஆல்சோ ஹாப்பி அபவுட் இட். ம். ஸோ ஐ கெஸ் எவென்ச்சுவலி ஓகே ஃபைன், இவ இப்படி தான், இவள ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு அவங்க விட்டுட்டாங்க. ஸோ அப்படியே பழகிடுச்சு. பட் ஆல்சோ லைக் எங்கள் அப்பா அம்மா அமைதியாக இருந்தாலும் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் சும்மா இல்லை. என்ன நீ பொண்ணை இப்படி அனுப்புற, அப்படி அனுப்புற அப்படின்னா ஐ கெஸ். பட் அவ பரவாயில்ல, அவ இஷ்டப்பட்டதானே பண்றா அப்படின்னு தேவர் ஏன்னா ஆல்சோ தேர் சப்போர்ட்டிங். வில் பி அ டேக் இல்லைங்களா? லைக் யா. இப்போ நார்மலா ஒரு பையன் டிராவல் பண்றதுக்கும், இல்ல ட்ரெக்கிங் போறதுக்கும், ஒரு பொண்ணு போறதுக்குமே அங்க எப்பவுமே ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் இப்போ நானே டிராவலரா மாறி நான் போணும்னாலுமே யாருமே என்ன வந்து எதுவும் கேட்க போறதில்ல. ராதர் பேரண்ட்ஸ கன்வின்ஸ் பண்றது மட்டும் தான் இருக்கும். பட் பொண்ணா நீங்க வந்து அத பிரேக் பண்ணிட்டு நீங்க வரீங்க இல்லைங்களா? ஸோ அது டிஃபிகல்ட்டான ஃபேஸா இருந்திருக்கும்ல? யா, ஆஃப் கோர்ஸ். லைக் என்கிட்ட வந்து பேசுறவங்க எல்லாருமே தி யூஸ் டு டெல் காசை செலவு பண்ண செலவழிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ம், ம், ம். ஸோ அண்ட் அண்ட் ஆல்சோ நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தி 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 வில் கம் டு அ கன்க்ளூஷன் தட் ஐ எம் ஸ்பெண்டிங் மை ஹஸ்பண்ட்ஸ் மனி. ம். யாருமே வந்துட்டு நான் சம்பாதிக்கிறேன், என் சொந்த காசை செலவு பண்றேன் அப்படின்ட்டுன்னு யாருமே அந்த தாட்டே வந்ததே புரியுது. கிடையாது. ம், ம், ம். They will come to a conclusion automatically it is my husband's money. So that was quite irritating for me. But now I've built, நான் ஓரளவு பில்ட் பண்ணியிருக்கனால இப்போ they don't question me like that because now they know what I'm going towards. ஸோ ம். இனிஷியலாக அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், எது பண்ணுறேன், எந்த கிளாரிட்டியும் இல்லைன்னு தே வித் ஜஸ்ட் திங்கிங் லைக் நான் என்னோட பணத்தை வேஸ்ட் பண்ணுறேன், லைக் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறேன், லைக் ம். அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் நவ் தட் ஐ டோன்ட் கேர். ஒரு எவென்ச்சுவலாக லைக் ஐ ஜஸ்ட் பில்ட் அ வால் அரௌண்ட் மை செல்ஃப். ஐ ஜஸ்ட் டென்ட் கேர் லைக் வாட் எவர் த அப்பனண்ட் இஸ் திங்கிங் அபவுட் மீ. லைக் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, நான் பண்ணுறதான் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ ஐ ஜஸ்ட் கேம் டு தட் கன்க்ளூஷன். ஸோ, அ லைக் இதில வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு. லைக் டூரிஸ்ட் அண்ட் டிராவலர்ஸ் ஆர் 2 டிஃபரெண்ட் பீப்பிள்ஸ் இல்லைங்களா? ஸோ, வாட் டூ யூ சீ அ டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம் அண்ட் அவங்க லைக் ஏன்னா டிராவலர்ஸ் வந்து சம்வேர் லைக் டூரிஸ்ட் எல்லாம் போகாத நெறைய பிளேஸஸ்க்கு வந்து டிராவலர்ஸ் போவாங்க. லைக் வாட் இஸ் த கோர் டிஃபரன்ஸ் ஆஃப் தெம் 2 அண்ட் அத வந்து எப்படி டிராவலருக்கும், டூரிஸ்ட்க்கும் நீங்க என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? அண்ட் நீங்க வந்து இப்போ ஹைக்கிங் போறேன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அண்ட் டிராவலரா போம்போது இஸ் தேர் எனி செக்மெண்ட்ஸ் லைக் நான் வந்து இந்த டிராவல் மட்டும் தான் பண்ணுவேன். லைக் ஹைக்கிங் இல்ல அப்டின்னா ஒரு சில பேர் வந்து டெஸ்டினேஷன் போறது. இஸ் தேர் எனி செக்மெண்ட்ஸ் இதுக்குள்ள? ட்ராவல் இஸ் கம்ப்ளீட்லி பர்சனல். ஸோ ம். இப்படி தான் ட்ராவல் பண்ணணும், அப்படி தான் ட்ராவல் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சனல் சாய்ஸஸ் தான். எனக்கு இப்படி பண்ணால் பிடிக்கும்னு என்னோட சாய்ஸ். பட் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டுன்னு அது அவங்கவுங்க பர்சனல் ம். ப்ரிஃபரன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ டூரிஸ்ட் ட்ராவலர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு லைக் ஐ கெஸ் தட்ஸ் வெரி கான்ட்ரவர்ஷியல். டூரிஸ்ட் விசஸ் ட்ராவலர். ம். ஏன்னா பிகாஸ் நம்ம டூரிஸ்ட் அசிங்கமும் படுத்த முடியாது, ட்ராவலர் பெரியவங்கன்னு சொல்லவும் முடியாது. ஸோ இல்ல லைக் நான் எப்படி கேட்கிறேன் அப்டின்னா, டூரிஸ்ட் இஸ் சம்ஒன் ஹூ கோஸ் டூ அந்த ஸ்பெசிஃபிக்ஸ் பிளேஸஸ் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வர்றவங்க. இல்ல அ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடைக்கானல் போனாங்க அப்டின்னா, கொடைக்கானல்ல ஒரு 4 பிளேஸ் இருக்குன்னா, அத மட்டும் தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் நான் கேட்கிறேன். நீங்க ஓகே. எப்படி அத பார்க்குறீங்கன்றது தான் நான் கேட்கிறேன். அதான் இப்போ ட்ராவல் இஸ் பர்சனல் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ ம். இப்படி ட்ராவல் பண்ணணும், அப்படி தான் ட்ராவல் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இப்போ சப்போஸ் லைக் ஐ டோன்ட் ஹேவ் த எனர்ஜி. இப்போ இப்போ ஆஸ் அ ட்ராவலர்னா எனக்கு ஆஃப் பீட் பிளேசஸ் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு ஆஃப் பீட் பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த எனர்ஜி இல்லைன்னா, எனக்கு நார்மலாக எல்லாரும் போகிற இடத்த பார்த்துட்டு கூட நான் வந்துடுவேன். ம். ஸோ ஸோ நீங்க சொல்றது வந்து இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிளேஸ் போறீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு எனர்ஜி எனர்ஜி இல்லன்னா இல்லைனா பிகாஸ் கோயிங் டு ஆஃப் பீட் பிளேஸ் டேக்ஸ் அப் என்னார்மஸ் எஃபர்ட். ம். நீங்க நினைக்கிறது நீங்க ஐ மீன் எனக்கு தெரியல அது உங்களால கனெக்ட் பண்ணிக்க புரியுது, முடியுமான்னு. புரியுது. சோ மச் எஃபர்ட் அண்ட் சோ மச் பிளானிங், லாஜிஸ்டிக்ஸ், அதுவும் சோலோவா ட்ராவல் பண்ணா there is so much thing to concentrate. ம். Sometimes if I can't do that, I don't have the energy, அந்த மைண்ட் செட் எனக்கு இல்லைன்னா, நார்மலா என்னால என்ன முடியும் அது மட்டும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவேன். அவ்வளோ. தட் இஸ் வாட் ஐ டூ பர்சனலி. ஸோ அப்போ அ நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, டிராவலர்ஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா, சோலோ டிராவல்ஸ் நெறைய போறவங்க இருக்காங்க. அண்ட் குரூப்பா போறவங்க இருப்பாங்க. அண்ட் ஆர்கனைஸ் பண்ணி போறவங்க இருப்பாங்க. ஸோ அங்க என்ன டிஃபரன்ஸஸ் எல்லாம் இருக்கு? லைக் சோலோ டிராவலர்ஸ்னா அவங்க எப்படி நீங்க என்னென்னலாம் போயிருக்கீங்க இந்த மாரி? சோலோ ட்ராவல் நான் எதுக்கு பண்ண ஆரம்பிச்சேன்னா, பேசிக்கலி நோ ஒன் வாஸ் ரெடி டு கம் வித் மீ. ம். யாருமே நான் கூப்பிட்டு வரவே இல்ல. ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல நான் வெக்ஸ் ஆயிட்டு, யாருமே வேணாம் போங்கடா, நானே தனியா போய்க்கிறேன்ட்டுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்பெல்லாம் இட் வாஸ் ஹார்ட் ஒன்லி. தென் ஒரு 4, 5 ட்ரிப்ஸ் அப்ப தான் லைக் ஐ ஸ்டார்ட்டட் டூ
அண்டர்ஸ்டாண்ட் புரிய ஆரம்பிச்சது எல்லாமே ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ட்ரிப்ஸ் ஆயிருக்கும். சோலோ ட்ராவல்னா என்ன? பேசிக்கலி இன் சோலோ ட்ராவல் யூ கான்ட் டூ எவ்ரிதிங். ம். உங்களால எல்லாமே பண்ண முடியாது. அதுவும் பேசிக்கலி விமென் சோலோ ட்ராவலரா யூ கான்ட் டூ எவ்ரிதிங். ஏன்னா பிகாஸ் தேர் சோ மச் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ். சேஃப்டி, லாஜிஸ்டிக்ஸ் இஸ் இன்வால்வ்ட். அண்ட் அதுக்கப்புறமா வந்து லைக் உங்க எனர்ஜி, ஹவ் டு யூ ஃபீல், லைக் உங்க மைண்ட் செட், உங்க பாடி ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்கு. ஸோ எவ்வளோ பார்க்க முடியுமோ அதை ஹாப்பியாக பார்த்துட்டு வரணும். எல்லாமே பார்க்கணும்னு அந்த மைண்ட் செட்டே தப்பு ஃபர்ஸ்ட் சோலோ ட்ராவலர். ம். ஸோ செகண்ட், நீங்கள் குரூப்பாக ட்ராவல் பண்ணோன்னா லைக் பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு குரூப்பாக ட்ராவல் பண்ணால் கம்மியாகும். ம். ஸோ வென் யூ டூ குரூப் ட்ரிப்ஸ் அண்ட் ஆல் லைக் இட்ஸ் மச் எக்கனாமிக்கல். ம். அண்ட் ஆல்சோ யூ வில் மீட் அ லாட் ஆஃப் லைக் மைண்டட் பீப்புள். குரூப் ட்ரிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச என்னோட லைக் நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் குரூப் ட்ரிப்பில் தான் பார்த்துருக்கேன். ம். அப்படி நான் ட்ரெக் போகிறப்ப மீட் பண்ணி பேசி லைக் they are வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு மீ நவ். ஸோ, இப்போ இது ஏன் நான் கேட்டேன், சோலோ ட்ரிப் பத்தி நான் கேட்டேன் அப்டின்னா, லைக் என்னால இப்போ சின்னதா நான் ஒரு ஹோட்டல் போணும் அப்டின்னாலுமே, என்னால ஒரு ஒரு கம்பெனி இல்லாம என்னால போ முடியாது. ம். ஸோ, சோலோ ஃபர்ஸ்ட்டு ட்ராவல்னு நெனைக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம். லைக் நான் என்ன பெர்சனலா சொல்றது. எனக்கு ட்ராவல் பண்ணணும்னு ஆசை. பட் ஆனா எனக்கு கூட ஒரு கம்பெனி வேணும். ஸோ, அப்படி இருக்கும்போது லைக் உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து எப்படி அது பிரேக் ஆயி, நான் சோலோ ட்ராவல்ல வந்து நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஏன்னா, அது இனிஷியலா ஒரு பயம் இருந்திருக்கும். லைக் அது நீங்களே சொன்னீங்க இந்த 3 ட்ரிப் வந்து கஷ்டமா இருந்துச்சுன்ட்டு. அந்த அந்த ஃபேஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா, என்னால இப்போ நெனச்சாலுமே என்னால தனியா எங்கேயுமே போ முடியாது. எனக்கு அட்லீஸ்ட் நான் தனியா போறேன் அப்படின்னா, யார்கிட்டனா கால்லயாவது பேசிக்கிட்டே தான் நான் இருப்பேன். எனக்கு வந்து எனக்கு கம்பெனி இல்ல, நான் தனியா இருக்கேன் அப்படின்னாலே என்னால இருக்க முடியாது. ஸோ, ஹவ் டூ யூ பிரேக் தட்? சோலோ ட்ரிப் வந்து இட்ஸ் 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 எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்ச விஷயம். ஏன்னா ம். பிகாஸ் க்ரோயிங் அப் ஐ ஹேட் அ வெரி ஸ்ட்ரிக்ட் அப்ரிங்கிங். எதுவுமே நான் பண்ண விட மாட்டாங்க. தனியாகவே ஒரு டிசிஷன் எடுக்கிறதா கூட லைக் கேட்டு கேட்டு தான் பண்ணணும். ஸோ சோலோ ட்ரிப்பில் அப்படி இல்லை எனக்கு. ஐ வாஸ் ம். டோட்டலி ஃப்ரீ. எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்துச்சு. நான் என்ன வேணால் பண்ணலாம் நினச்சது. காலைல லேட்டாக எழுந்திரிக்கலாம், நைட்டு தூங்க லேட்டாக போகலாம், யார் கூட வேணால் பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம் நான். ஸோ பேசிக்லி எனக்கு அந்த ஃப்ரீடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அண்ட் தட் வாஸ் குவைட் லிபரேட்டிங் ஃபார் மீ. அண்ட் ம். 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 ஐ ஜஸ்ட் ஃபெல் ஸ்ட்ராங்கர் அண்ட் பிரேவர் சோலோ ட்ரிப். அண்ட் அண்ட் வந்தப்புறம் இட் சேஞ்ச் மீ ஆஸ் அ பர்சன் கம்ப்ளீட்லி சோலோ ட்ரிப். ம். ஸோ பிகாஸ் நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க அண்ட் நீங்கள் அந்த ஃப்ளைட்டில் இறங்கினோன்னே யூ வில் பி லைக் அந்த எப்படி சொல்கிறது, அந்த நர்வஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் அந்த என்னடா அது எதுவுமே புரியாது. பட் ஸ்லோவாக உங்களுக்கு அப்படியே செட் ஆகும். அந்த கண்ட்ரி ஸ்லோவாக யூ வில் ஸ்டார்ட் ஜெல்லிங் வித் பீப்புள், யூ வில் ஸ்டார்ட் லவ்விங் தட் சிட்டி. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக யூ வில் மூவ் ஃபார்வர்ட். அண்ட் முடிகிறப்ப லைக் யூ வில் ஃபீல் லைக் நம்மளா இவ்வளோ பண்ண முடியும். ம். ஸோ புரியுது. இவ்வளோ ஓகே, நம்மளுக்குள்ள இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்திருக்கு. அது அது அப்படியே நீங்க லைக் அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்சார்ப் பண்ணிட்டு உங்க டே டு டே லைஃப்ல நீங்க அத வந்து இன்கார்ப்பரேட் பண்ணணும். ஸோ ஐ கெஸ் தட் இஸ் வேர் த ரியல் சேஞ்ச் ஹேப்பன்ஸ். அதுதான் சோலோ யாஹ்! ட்ரிப்போட ஒரு லிபரேட்டிங் ஃபீலிங் நான் சொல்ல முடியும். விமென்க்கு ஐ ஆ. ஐ ஃபீல் லைக் எவ்ரி விமன் ஷுட் சோலோ ட்ராவல் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் தேர் லைஃப். அண்ட் ஏன்னா பிகாஸ் வி ஆர் ஆல்வேஸ் ஆஸ்க்ட் டு பி இன் அ பபிள். அந்த பபிளை பிரேக் பண்ணுறப்ப வென் யூ ரியலைஸ் அ வேர்ல்ட் இஸ் மச் பிகர் தேன் தட். அண்ட் அது ஹிட் ஆகிறப்ப இட் கிவ்ஸ் யூ அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஐ கெஸ் ம். தட் இஸ் சொல்லவே வார்த்தையால சொல்ல முடியாது அது. ஸோ, இப்போ அதே மாதிரி உங்களுக்கு குரூப் ட்ரிப்போ இல்ல ஆர்கனைஸ் பண்ணதா அதுக்குள்ள குரூப் ட்ரிப் நான் ஆர்கனைஸ் பண்ணேன். நீங்க ஒரு ட்ரிப் ஆ, ஆர்கனைஸ் பண்ணீங்க இல்லைங்களா? லைக் நான் நெறையா பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் லாஸ்ட்டா ஒரு ட்ரிப் ஏன்னா நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆ, நாங்க தான் உங்களுக்கு எடிட் பண்றோம். லைக் ஆ. அப்போ வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ண ட்ரிப்ப பத்தி நாங்க எடிட் பண்ணத நான் பார்த்தேன். ஓ! ஓகே. ஸோ, அ அது எப்படி லைக் ஆர்கனைஸ்ன்றது வந்து என்ன மாரி நீங்க ஆர்கனைஸ் பண்றதுன்னா, அது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும் அந்த இடத்துல? சி ஐ நான் என்னோட குரூப் ட்ரிப்ஸ் எல்லாமே நான் போய் எனக்கு புடிச்ச இடங்கள்ல மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணுவேன். ம். ஸோ நான் போகாத இடங்கள்ல கூட்டி போமாட்டேன். இப்போ ம். சப்போஸ் இப்போ நான் தாய்லாந்து போயிருக்கேன். ஸோ தாய்லாண்ட நாங்க ரொம்ப ஆஃப் பீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் 1 மந்த் இருந்தோம் அங்க நாங்க. இந்த 1 மந்த்ல எனக்கு ரொம்பவே புடிச்ச இடங்கள்ல வச்சு மட்டும் தான் ஐ கிரியேட் த ஐட்னரி. ஸோ டாப் டூ பாட்டம் எல்லாமே ஸோ, நான் நீங்க பண்ணது. ஆர்கனைஸ் பண்றதுக்கு முன்னாடி யூ வில் பி ஆல்ரெடி யாஹ்! நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண எக்ஸ்ப்ளோர் பிளேஸ் தான் நீங்க எக்ஸ்ப்ளோர் எக்ஸாக்ட்லி. பண்ணுவீங்க. ஆமா. ஓ! ஸோ, ஓகே. இப்ப நான் அந்த ஒரு 1 மந்த் எக்ஸ்ப்ளோர் பண்ண என்னோட நாலேட்ஜ் வச்சு ஐ வில் கிரியேட் த பெஸ்ட் ஐட்னரி அவுட் ஆஃப் இட். அண்ட் ஒரு 7 டூ 8 டேஸ். ம். அண்ட் எல்லாமே ஆஃப் பீட் பிளேஸஸா தான் இருக்கும். த பிளேஸஸ் தட் யூ கேனாட் ஈஸிலி கோ. ஸோ ஒரு சில இடங்கள் உங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ம். ஏன்னா உங்களுக்கு உங்க ஜாப், உங்க லைன் ஆஃப் ஒர்க்ல யூ வில் பி பிஸி. அப்படி இருக்க பட்சத்துல யூ கான்ட் கோ அண்ட் சர்ச் ஆல் தீஸ் பிளேஸஸ் அண்ட் ஆல். ஸோ அதனால பட் ஐ ஹேவ் டன் மை ரிசர்ச் ஆல்ரெடி. நான் 1 மந்த் ஐ ஹவ் ஸ்பென்ட்
ஐவ் டன் மை ரிசர்ச், ஐவ் எக்ஸ்ப்ளோர்ட் அங்கே என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வச்சு ஐ வுட் கிரியேட் அன் ஐட்னரி அண்ட் அதுதான் நான் கூட்டிகிட்டு போவேன். And I guess I've done 3 trips and I've got enormous response from all the 3 trips. Like, people have told me that my trips have changed their I don't know, their life or something. அந்த மாரி சொல்லியிருக்காங்க. Because someone divorce அப்போ வந்திருக்காங்க. Divorce, they were facing a divorce and they came to the trip and they and the trip completely changed them. And my trips will make you lose weight because நான் உங்கள ஹைக் பண்ண வைப்பேன். ஸோ அதனால ஐ கிவ் யூ a meticulous plan. நீங்க அந்த 2 months முன்னாடி நீங்க வாக் பண்ணணும், ரன் பண்ணணும். இட் வில் மேக் யூ ஃபிட்டர். இட் வில் ஜஸ்ட் மோட்டிவேட் யூ டு பி அ பெட்டர் பர்சன். ஸோ நிறைய பேர் எங்களால் முடியாதுன்னு நினச்சவங்க எல்லாம் அங்கே வந்துட்டு லைக் அதை பண்ணிட்டு they were really happy about it. ஸோ என்னோட கமெண்ட்ஸில் கூட போய் பார்த்தா நிறைய பேர் போட்டிருப்பாங்க, ஐம் ரியலி கிளாட் யூ புஷ் மீ டூ திஸ் அப்படின்ட்டுன்னு. ஸோ யா, ஐம் ஹாப்பி தட் ஐம் ஏபிள் டு டூ தட் பிகாஸ் ஆஃப் த நாலேஜ் தட் ஐ கெயின் டியூரிங் மை ட்ரிப்ஸ். அவ்வளோதான். இப்போ பீங் அ கிரியேட்டர், கன்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ராவல் பண்ணுறீங்களா? இல்ல ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக கன்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்களா? Yeah, I love travel. So why can't I build a business out of it? யா, தட்ஸ் வாட் ஐ அம் ஆஸ்கிங். இப்போ நீங்க எப்படி அத வந்து அப்ரோச் பண்றேன். அப்ரோச் பண்றேன் அப்படின்ட்டு. Yeah, now see, மேபி எனக்கு ஒரு நீங்க இந்த கொஸ்டினை மேபி ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு இந்த அளவு மெச்சூரிட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நவ் I've just come to a point that I've quit my job and I'm doing it. I just don't want this to be a race. ஒரு காம்படிஷன் மாதிரி எனக்கு வேணாம். எனக்கு பிடிச்சதை நான் பண்ணும், எனக்கு என்னோட ஜோனில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு கண்ட்ரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அந்த கண்ட்ரிக்கு தான் போவேன். ஜஸ்ட் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு தட் கண்ட்ரி நான் அங்கே போக மாட்டேன். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு கண்ட்ரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு அதுக்கு நான் போக மாட்டேன். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் மேபி அந்த ஒரு சில லொக்கேஷன்ஸ் எல்லாம் லைக் ஐ மைட் கோ, இதுனா கண்டென்ட் வைஸ் இது நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன், நான் அதை ரிசர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சில இடங்கள் வந்து மேபி கண்டென்ட் வைஸ் அது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் போய் கவர் பண்ண எப்படி சொல்கிறது, பிளேசஸும் இருக்குது. பட் எனக்குன்னு பிடிச்சி நான் போன பிளேசஸும் இருக்குது. அது எனக்கு போகாதுன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நான் அங்கே போயிருக்கிறதும் இருக்குது. இல்லை, நீங்கள் இப்போ நீங்கள் அந்த சொன்ன பாயிண்ட்டில் தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு அது கண்டென்ட்டாக போகாதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் போகிறீங்க இல்லைங்களா? அங்கே நீங்கள் அதை கண்டென்ட்டாக திருப்பி அதை மேக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா பீங் அ ட்ராவல் கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு ப்ரெஷர் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? லைக் டு கிரியேட் கண்டென்ட் அவுட் ஆஃப் இட் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் நான் எப்படி என்னோட பெர்ஸ்பெக்டிவாக நான் ஒரு ட்ராவல் பார்க்குறேன் அப்படின்னா, ஈவன் இஃப் ஐ கோ, நான் ரொம்ப ட்ராவல்லாம் போனதில்லை. நானும் ட்ரெக்கிங் மாதிரி அப்பப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ரொம்ப ரேர் இயர்லி ஒன்ஸ் இல்லை 2 இயர்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு நான் போயிருக்கேன். அப்படி நான் போகும்போது கம்ப்ளீட்டாக ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் தான் இருக்கும். ஆர் எல்ஸ் ஃபோன் வந்து நான் எடுக்கவே மாட்டேன். ஐ வில் என்ஜாய் தட் பிளேஸ். நான் போன பிளேசஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன். ஈவன் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஊட்டி ஒரு வாட்டி போனோம். ஈவன் இட்ஸ் அ டிசாஸ்டர் ட்ரிப். அது கம்ப்ளீட் டிசாஸ்டர். போகும்போதே ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பும்போதே விழுப்புரம் கிட்ட ஆக்சிடெண்ட். அப்படி ஆக்சிடெண்ட் ஆகி போலீஸ் ஸ்டேஷன் ஒரு 6 ஹவர்ஸ் இருந்து நாங்கள் போகிற பிளான் எல்லாமே கேன்சல் ஆகி ஊட்டி போனால் ஃபுல் மழை. கார்லேயே அந்த ஒரு காமெடியில் கூட வரும்ல, வண்டியிலே போயிட்டு வண்டியிலே ரிட்டர்ன் வரப்போ பார்த்துக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு. தட்ஸ் வாட்ஸ் அவர் ட்ரிப். ஆனால் அப்படி போகும்போது கூட ஐ வாஸ் என்ஜாயிங் ஆக்சுவலாக. லைக் நான் அந்த பிளேஸ் நான் போயிருக்கேன்ற போது நான் என்ஜாய் பண்ணேன். பட் பீங் அ கிரியேட்டராக பார்க்கும்போது அங்கே ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். லைக் டு கிரியேட் அ கண்டென்ட், இங்கே ஏதாவது கண்டென்ட் எடுக்கணும், லைக் வீடியோ எடுக்கணும், இதை வந்து கண்டென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. லைக் ஆஃப்டர் பிகமிங் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படி இருந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கும் பிஃபோர் யூ ஆர் ட்ராவலிங் இல்லைங்களா, அதுக்கும் டு யூ ஃபீல் எனி டிஃப்ரென்ஸ் ஆர் இப்போ ப்ரெஷராக இருக்கா லைக் அது கண்டென்ட் கிரியேட் பண்ணணுன்ட்டு? ஸோ ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நான் பைத்தியமாக இருப்பேன். ஒரு இடத்துக்கு போனால் மேபி 4 இயர்ஸ் முன்னாடி 5 or 4 இயர்ஸ் ஒரு இடத்துக்கு போனால் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது மிஸ் பண்ணுவேன், அதை மிஸ் பண்ணுவேன், இந்த ஷாட் எடுக்கணும், அந்த ஷாட் எடுக்கணும், இப்படி எடுக்கணும்ன்ட்டுன்னு பட் ஆனால் இவென்ச்சுவலி அது ஒரு பர்ன் அவுட் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. லைக் த மெயின் பர்பஸ் ஆஃப் ட்ராவலே நான் மிஸ் பண்ணுற மாதிரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸே நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பட் நவ் ஒரு 2 இயர்ஸாக லைக் ஒரு இடத்துக்கு போனேன்னா நான் அந்த இடத்துல ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் 40 minutes நான் அந்த இடத்த நான் என்ஜாய் பண்ணுவேன். அந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு லாஸ்ட் 15 minutes மட்டும்தான் நான் ஃபோன் எடுத்து அந்த கண்டென்ட்டே எடுப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் நான். எல்லாமே எடுக்கணும்னு அதை நிறுத்திட்டேன். எனக்கு எது தேவையோ மேபி லைக் இட்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அது மெச்சூரிட்டி என்ன வேணால் சொல்லலாம். எனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் எடுப்பேன். கண்ணா பின்னான்னு எடுத்துக்கிட்டேலாம் இருக்க மாட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு பீச் போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 40 minutes என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இல்லை தனியாக போகிறேன்னா ஐ ஜஸ்ட் சிட் அண்ட் என்ஜாய். ஐ ரீட் அ புக் ஒரு ஐ டேக்ஸ் ஸ்நாக் ஏதாவது சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு கடைசி 15 minutes மட்டும் என்னோட ஷார்ட்
ட்ரோன் ஷாட் என்னென்ன ஷாட் எடுக்கணுமோ அது மட்டும் எடுத்துட்டு ஐ வில் கம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டூ. இப்போ. இப்போ பட் ஆனா முன்னாடி அந்த பிரஷர் இருந்துச்சு இல்லைங்களா? முன்னாடி இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு தெரியல. ஏன்னா, அப்படி நான் ஏன் அத கேட்கிறேன் அப்படின்னா, லைக் அது சோல் பர்ப்பஸ் ஆஃப் த ட்ரிப்புன்றதே வந்து அங்க வந்து ஸ்பாயில் ஆகுற மாரி லைக் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, எனக்கு வந்து இப்போ நீங்க சொல்லும்போது தான் எனக்கு இந்த மாரி நீங்க டிராவல் பண்ணிட்டு பண்றீங்கன்னு தெரியும். லைக் மோஸ்ட்டா ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் டிராவல் பண்றாங்க அப்படின்னா, அங்க போய் கன்டென்ட் எடுக்கிறதுக்காக போறாங்க அப்படின்ற மாரி இருக்கும் இல்லைங்களா? ஈவன் யூடியூப்ல வந்து சித்து வ்ளாக்ஸ் வந்து ஒரு பிளேஸ் போறாங்க அப்படின்னா, தே வில் பி கிரியேட்டிங் கன்டென்ட் அந்த பிளேஸ்க்கு போணும் அப்படின்றதுக்காக ப்ராப்பர் ஐட்டினரி ஃபுல்லாமே பிளான் பண்ணிட்டு போற மாரி தான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் நெறைய கிரியேட்டர்ஸும் நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் சோல் பர்ப்பஸ் ஆஃப் த ட்ரிப் அப்படின்றதே வந்து என்ஜாய் பண்றதுன்றத வந்து தாண்டி கன்டென்ட் கிரியேட் பண்ணணுன்ற பிரஷர்க்குள்ளேயே இருக்க மாரி ஆயிடும் இல்லைங்களா? லைக் சொல்லிக்கலாம் நான் ஆனா போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. ஒரு கிரியேட்டரா இருக்கும்போது. பட் ஆனா அங்க என்ஜாய் பண்ணது வந்து கம்மியா இருக்கும்ல. தட்ஸ் ட்ரூ. மேபி டிபெண்ட்ஸ் ஆன் பெர்சன். ம். அது எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி அந்த இடத்த என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு டிபெண்ட்ஸ் ஆன் பெர்சன் டு பெர்சன். ஸோ இப்போ உங்களுக்கு அங்க பட் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இஃப் யூ ஆர் அ ட்ராவலர் அண்ட் இஃப் யூ ஆர் பிளானிங் டு டூ திஸ் இன் அ ரியலி லாங் டைம், யூ ஷுட் ஸ்டார்ட் என்ஜாயிங் இட். அதர்வைஸ் இவென்ச்சுவலி அது வந்து ஒரு பர்ன் அவுட் மாரி ஆயிடும். ஸோ பட் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா எடுத்துட்டு என்ன தேவையோ அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அப்சர்வ் பண்றீங்க. அதுக்கப்புறமா நீங்க ஷூட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். யூ வில் நோட் சர்டன் திங்ஸ். ஸோ அந்த சர்டன் திங்ஸ நீங்க வந்து அது கன்டென்ட்டா ஆக்கலாம். அப்சர்வ் பண்ணும் எப்பயுமே. என்னோட பாலிசி ஐ வில் அப்சர்வ் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் தான் ஐ வில் கிரியேட் சம்திங் அவுட் ஆஃப் இட். ஸோ தட் இஸ் தேர். அண்ட் சம்டைம்ஸ் இப்போ நான் போறேன் ஒரு இடத்துக்கு அப்படின்னா, அப்படியே ரேண்டமா ஐ வில் டேக் கப்பிள் ஆஃப் ஷாட்ஸ். ம். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம என்னையும் அது எனக்கும் அஃபெக்ட் ஆகாம அப்படியே ரேண்டமா ஒரு 2, 3 ஷாட்ஸ் எடுத்துட்டு அப்படியே ஐ ஜெல் இன் அப்படியே. ஸோ, அ லைக் இதில உங்ககிட்ட கேட்கணும்னு நெனச்சது வந்து, நீங்க இப்போ ரீசென்ட்டா நாங்க எடிட் பண்றோம் அப்படின்றதுனால தெரியும். அண்ட் மத்த கிரியேட்டர்ஸையும் நான் பார்த்துருக்கேன்றதுனால நான் சொல்றேன். நீங்க உங்களவே உங்கள சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து கன்டென்ட் அதாவது ரேண்டமா நீங்க வந்து வீடியோஸ் எடுத்துட்டு வந்துட்டு, யூ வில் புட் தட் ஆல் த வீடியோஸ் டுகெதர் அண்ட் அதுக்கடுத்து வந்து நீங்க ஒரு கன்டென்ட் ஒரு வாய்ஸ் ஓவர் மாரி குடுத்து நீங்க பண்றீங்க. அப்படி பண்ணும்போது யூ வில் பி எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் நார்மலா வீடியோ எடுக்கிற மாரி எடுத்துட்டு வரலாம். பட் ஆனா, தேர் வில் பி பீப்பிள் இல்லைங்க. அங்க போய் கன்டென்ட் பேசி பண்றது, லைக் அந்த மாரி இருக்கும்போது, அது அது வந்து ஆக்சுவலா பிரஷர் தானே அது அப்படி பண்றது. யூடியூப்க்கா? மேபி யூடியூபா இருக்கட்டும், இல்ல ஈவன் ரீல்ஸுக்கு கூட அந்த பிளேஸுக்கு போயிட்டு அங்கேயே பேசி எடுக்கிற மாரி சொல்றேன் நானு. பட் ஆனா நான் நெறைய கிரியேட்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். ஸோ தே வில் டெல் மீ தட் அங்கேயே பேசி எடுக்கிறது அவங்களுக்கு ப்ரெஷர் கம்மின்டன. ஏன்னா பிகாஸ் தே வில் ஹேவ் டு கம் வீட்டுக்கு வந்துட்டு அண்ட் அகெயின் ரெக்கார்ட் எவ்ரிதிங், சிட் அண்ட் வொர்க். ஸோ தட் இஸ் வாட் தே டோல்ட் மீ. பட் எனக்கு ஐ தாட் லைக் இதான் என்னோட கம்ஃபர்ட். ஸோ எடுத்துட்டு இப்போ சப்போஸ் ரொம்ப க்ரூஷியலான டீட்டெயில்ஸ்லாம் நான் அங்கங்கேயே பேசிடுவேன். ம், ம், குட்டி, ம், குட்டி நீங்க அங்கங்க என்னோட வாய்ஸ் ஓவர் வரும் பார்த்துருக்கீங்களா? ம். ஸோ அந்த மாரி க்ரூஷியலான டீட்டெயில்ஸ்லாம் அங்கங்க நான் அப்படியே பேசிருவேன். ஏன்னா நானும் அத மறந்துருவேன் சம்டைம்ஸ். பட் ஆனா லைக் என்னோட இது என்னன்னா, ஐ வில் ஷூட் எவ்ரிதிங். ஐ வில் கம் அண்ட் ஐ வில் கிரியேட் அ ஸ்கிரிப்ட் ஆர் ஸ்டோரி அவுட் ஆஃப் இட் அண்ட் தென் ஐ வில் போஸ்ட் இட். தட் இஸ் மை ஸ்டைல். அப்ப ஒரு சேயிங்ஸ் இருக்கு இல்லைங்களா? லைக் இப்போ அது வந்து லைக் நாட் ஒன்லி ஃபார் த ட்ராவல்ன்னு இல்லாம லைக் ஒரு சேயிங் என்ன அப்டின்னா, அ டெஸ்டினேஷன் விட அந்த ஜர்னி தான் வந்து இம்பார்ட்டன்ட் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இஸ் திஸ் அப்ளிகபிள் இன் ட்ராவல் ஆல்சோ? ஏன்னா, ஒரு டெஸ்டினேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். நான் ஊட்டி போணும்னு முடிவு பண்ணது வந்து, ஊட்டி போறதுக்கு விட அந்த ஊட்டியோட ட்ராவல் தான் எனக்கு இப்போ வரைக்கும் மெமரியில இருக்கு. ஈவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க ட்ராவல் பண்ணது தான். ஸோ டூ யூ திங்க் தட் அந்த ட்ராவல் அப்டின்றது இம்பார்ட்டன்ட்டா? ஆர் டெஸ்டினேஷன் தான் இம்பார்ட்டன்ட்னு நெனைக்கிறீங்களா? ஐ கெஸ் வாட் எவர் இஸ் லீடிங் யூ டு த ட்ராவல், த ஹோல் ப்ராசஸ். ம். யூ ஷுட் என்ஜாய் த என்டையர் ப்ராசஸ் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும். ஸோ ஐ கெஸ் தட் இஸ் வாட் ஐ டூ. அந்த ஸ்டார்ட்டிங் பிளான் பண்ணுறதுலேருந்து அங்கே போயிட்டு நம்ம பிளான் பண்ணுறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஸோ ஐ கெஸ் எவ்ரிதிங் நம்ம படித்த விஷயங்கள் அங்கே போய் அதை விட பெருசாக இருக்கிறப்ப நம்மளுக்கு தெரிய வரப்ப லைக் ஐ கெஸ் தட் வில் ப்ளோ யோர் மைண்ட். ஸோ ஐ கெஸ் த என்டையர் ப்ராசஸ் யூ ஷுட் பி என்ஜாயிங். ஸோ கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்ப்ளைன் அபவுட் த ப்ராசஸ்? லைக் இப்போ ஒரு ட்ரிப் போறீங்க. ஒரு ட்ராவலரானா லைக் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்றது எனக்கு தெரியல. இப்போ இப்போ உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ வச்சு லைக் திஸ் இஸ் த ப்ராப்பர் வே டூ ட்ராவல் அப்படின்னா லைக் அதுக்கு உங்களோட ப்ராசஸ் ஆர் பிளானிங் அந்த பிளேஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ற எப்படி போகணுன்றதுலேருந்து எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க இல்லைங்களா? ஸோ கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்ப்ளைன் தட்? இப்போ நான் சோலோவா ட்ராவல் பண்றேன்னா, ஐல் ஜஸ்ட் மேக் ஷூர் தட் ஐ ப்ரீ பிளான் த ஸ்டேஸ் அலோன்.
ஏன்னா பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஸ். ஏன்னா பிகாஸ் ஐ எம் ட்ராவலிங் அலோன். எனக்கு அந்த ஸ்டேஸ் தான் ஒரு 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 ஃபீமேல் விமன் ட்ராவலருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸ்டே இருக்கணும். ம். ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு புக் பண்ணுறது ஓகே, பட் அட்லீஸ்ட் ஐ பிளான் ஒரு வேகா ஒரு அளவு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டுன்னு. அண்ட் இஃப் ஐம் பிளானிங் இட் ஆஸ் எ குரூப், இஃப் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா நான் எதுவுமே பிளான் பண்ண மாட்டோம், ஒன்றுமே பிளான் பண்ண மாட்டோம். இங்கே போகிறோம், இந்த எந்த இடம் இருக்குது அப்படின்னு மட்டும் நான் தேடி எடுத்து வச்சுப்பேன். அண்ட் வி வில் கோ தேர் அண்ட் வி வில் ஃபிகர் அவுட். 4-5 பேர்கிட்ட லோக்கல்ஸ் கிட்ட கேட்டு அங்கே ம். என்ன ம். ம். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எது நல்லா இருக்கும், அந்த மாதிரி கேட்டு தான் வி வில் பிளான் இட். ஸோ பட் ஆனால் நான் ஒரு சில சோலோ ட்ராவல் அப்படியே கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லாமல் பண்ணதும் இருக்குது. இப்போ இட் இஸ் எ காம்ப்ளிகேட்டட் கண்ட்ரி. இப்போ நான் எப்படி சொல்கிறது, ரஷ்யா இல்லை ஆப்கானிஸ்தான் மாதிரி போகிறேன்னா ஐ கேனாட் டேக் ஸ்பான்டேனியஸ் டெசிஷன் அங்கே போயிட்டு. ஐ ஷுட் ஹாவ் திங்ஸ் பிளான்ட். ஸோ ம். அது இருக்குது. இஃப் இட் இஸ் தாய்லாண்ட், வியட்நாம் இல்லை அந்த மாதிரி இடங்கள் போனேன்னா இட் இஸ் பிரிட்டி சேஃப் ஃபார் விமன் ஆல்சோ. லைக் ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். ஸ்டேஸ் கிடைக்கும், என்னன்னாலும் கிடைக்கும், எங்கே வேணால் போய்க்கலாம். யூ கேன் ஸ்டே இன் அ ஹாஸ்டல் அண்ட் யூ வில் மீட் அதர் ட்ராவலர்ஸ், அவங்க கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கண்ட்ரி ஆல்சோ யூஆர் பிளானிங். ஸோ ம். அதுவும் இருக்குது. ஸோ நீங்க இவ்ளோ கண்ட்ரீஸ் நீங்க போயிருக்கீங்க இல்லைங்களா? நான் உங்களோட ட்விட்டர் ஹேண்டில்ல பார்த்தது என்ன அப்டின்னா, யூ ஆர் த அம்பாசிடர் ஆஃப் டெக்காத்லான். ஆ ஸோ ஹவ் தட் திங் ஹேப்பன்? இது கன்டென்ட் கிரியேஷன்னால தான் நடந்துச்சுன்றது ஐ கேன் கெஸ் இட். ஸோ ஹவ் தட் திங்ஸ் டர்ன்ட்? லைக் I used to post. I still post a lot of hiking videos. அவங்க ம். அதை பார்த்துட்டு they approached me that you want to be an ambassador. I told yes, and that is how it started. ஸோ அத கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி லைக் அது திங்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் ஏன்னா இது கொஞ்சம் ஃபினான்ஷியலாவும் லைக் இண்டிபெண்டன்ட்டா நீங்க வந்து பண்றீங்க. லைக் ஈவன் ஜாபும் குவிட் பண்ணிட்டீங்க. பட் ஹவ் டூ யூ ஹேண்டில் ஆல் திஸ் திங்ஸ்? ஏன்னா ஒரு கண்ட்ரி போணும் அப்படின்னா தேர் இஸ் எ எக்ஸ்பென்ஸ் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து இஸ் தேர் த அம்பாசிடர் மீன்ஸ் இஸ் டூ தே ஸ்பான்சர் த ட்ரிப் ஆர் சம்திங் எல்ஸ் அந்த மாரி கேட்குறேன். No, they pay you. Every ம். month they pay you, and அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீல்ஸோ இல்லை கெரோசல்ஸோ அந்த மாதிரி they'll have deliverables, set of deliverables. ஸோ அது 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 படி லைக் they'll pay you. யூ மீன் அது வந்து நீங்க வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்றதா Yeah, இருக்கட்டும். Instagram, Facebook ரெண்டுத்துக்கும். நீங்க ட்ராவல்க்காக நீங்க ஜாப் குவிட் பண்ணீங்க இல்லைங்களா? ஸோ யூடியூப் கிரியேட் பண்றவங்க வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ இப்படி எடுத்துக்கலாமே, லைக் யூடியூப் வந்து நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னும்போது, நான் ஒரு ஃபுல் டைமா ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா, அவங்க ஒரு ஜாப் அந்த ஜாப் குவிட் பண்ணி யூடியூப்ல ஃபுல் டைம் வராங்க அப்படின்னா, ஃபுல் டைம்ல ஐ மீன் யூடியூப் ஃபுல் டைமா பண்றாங்கன்னா, அதுல வந்து ஜாப்ல ஏர்ன் பண்ணத விட அதிகமா ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ தே வில் குவிட் தட் அண்ட் இத வந்து கன்டின்யூ பண்ணுவாங்க. ஸோ நீங்க குவிட் பண்ணதுக்கு ரீசன் பின்னாடியும் இஸ் தேர் ட்ராவல் மூலியமா உங்களுக்கு அவ்வளோ ரெவென்யூ வருதா? ஏன்னா, இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு அமௌண்ட் வேணும். இப்ப நீங்க ரஷ்யா இப்ப ரீசென்ட்டா போனதுக்கு கூட, இட் வில் பி லேக்ஸ்ல செலவாயிருக்கும். அந்த அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பென்ஸ் குடுக்கறதுக்கு, டூ யூ கெட் இன் ரிட்டர்ன்ஸ்? கன்டென்ட் பண்றது மூலியமா மட்டுமே. So the reason why I quit is like I didn't want to climb the corporate ladder. ஒரு last 3 years like it was completely ஒரு monotonous life மாதிரியே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப டிஸ்இன்ட்ரெஸ்டட் ஆயிடுச்சு அதில். லைக் ஐ ம். தாட் ஐ வாண்டட் டு ட்ரை சம்திங் தட் ஐ ட்ரூலி லவ். ஏன்னா பிகாஸ் மேபி இன்னும் 10 இயர்ஸில் என்னால் அது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் தட் ரிக்ரெட், பண்ண முடியலையே அப்படின்ட்டுன்னு. இன்ஃபேக்ட் லைக் லாட் ஆஃப் பீப்புள் லைக் மை ரியலி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் தே ஹவ் பீன் டெல்லிங் தட் யூ ஷுட் ஹவ் டன் இட் ப்ரிட்டி கொஞ்சம் நாள் முன்னாடியே யூ ஷுட் ஹவ் டன் இட். பட் மேபி லைக் எனக்கு இப்போ தான் அந்த கட்ஸ் வந்துச்சு அது பண்ணுறதுக்கு. ஸோ இஸ் இட் ரியலி வொர்த் இட்? I'm happy about it. I don't have any regrets. Like, I'm happy that my Mondays look what I envisioned, like ம். in snow or in mountains, like that. So, I'm completely happy about it. So, as far as like, the returns, like each and every trip is like investment to me. ம். இப்போ நான் பீயிங் அ ட்ராவல் பிளாகர் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடாது. தெர் ஆர் லைக் சம் திங்ஸ் யூ வில் ஹாவ் டு இன்வெஸ்ட் யோர் செல்ஃப். ம். ஸோ நாளைக்கு வந்து ஐ கேன் பிச் டு பிராண்ட்ஸ் சேயிங் தட் ஐவ் பீன் ஹியர். லைக் ஏர்லைன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ராவல் பிராண்ட்ஸாக இருக்கட்டும், சூட் கேஸ், எனி ட்ராவல் திங் ஐ கேன் ஜஸ்ட் பிச் டு தெம் saying that so and so. And second is I can create a group trip out of it. ம். Okay, third is I can sell my itineraries லைக் online. அ ஆன்லைனில் செல் பண்றதுன்னா எனக்கு எந்த மாரி நீங்க யூ சொல்றீங்க? கேன் அந்த இப்போ நீங்கள் நான் வந்து தாய்லாந்து போகிறேன்னா டாப் டு பாட்டம் ஆல் டீட்டெயில்ஸ். இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா யூ கேன் ஓ! ஜஸ்ட் பை மை ஐட்னரி, யூ கேன் கோ, தட்ஸ் இட். நீங்கள் ரிசர்ச் பண்ணும் எதுவுமே தேவையில்ல. ம். இட்ஸ் லைக் அ கம்ப்ளீட் பிடிஎஃப் மாரி. யா, பிடிஎஃப் மாதிரி ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் மாதிரி ஐ கேன் செல் இட் லைக் தட். ஸோ டாப் ம். டு பாட்டம். ஸோ இப்போ ஏன்னா ஏன்னா பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி இயர் திங்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஒரு வீசா ரூல் இருந்துச்சுன்னா இந்த இயர் அந்த வீசா ரூல் இருக்கும் அப்படியே இருக்கும்னு இல்லை.
ஸோ ஐல் கீப் அப்டேட்டிங். ம். உங்களுக்கு புரியுதா? ம். ம். நீங்க ம். அந்த புரியுது. ப்ராடக்ட்ட ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா, இட் வில் பி லைக் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாரி உங்களுக்கு. நீங்க தாய்லாந்து எப்பப்பலாம் போணும்னு நெனைக்கிறீங்களோ, நீங்க அத அப்பப்ப நீங்க எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். செகண்ட் இஸ் யுஜிசி. ம். நான் இப்போ 3 யுஜிசி பண்ணேன் நான். லைக் ஜனவரில. ஸோ யுஜிசி. அதுக்கப்புறமா வந்துட்டு அ அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ம். So these are the ways, and there are multiple ways you can do it. And you can one-on-one call மூலமா, like because if you want to travel to Russia and you ம். have doubts, and you can ஒரு one-on-one call set பண்ணிட்டு 1 hour நான் உங்களுக்கு consultation மாரி குடுக்கலாம். So there are multiple ways to do it. So ஓகே. these are the few ways that I can. ஸோ நீங்க சொல்றது பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க குவிட் பண்ணது இட்ஸ் ரியலி வொர்த்ன்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. Yeah, I personally don't have any regrets because I wanted to do this. ம். அவ்வளோதான். ஸோ தேர் வில் பி ஜென்ரல் அசம்ப்ஷன் தெரியுமா? லைக் உனக்கு என்ன நீ ஜாலியா ஊர் சுத்துற. லைக் அந்த மாரி ஒரு அசம்ப்ஷன் வந்து ஜென்ரல் பப்ளிக்ஸ்க்கோ, இல்ல ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள வந்து இருக்கலாம். பட் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு பார்த்தா யாருக்குமே தெரியாது. Yeah. ஈவன் அது எல்லா ஸ்டேஜஸுமே இருந்தாலுமே, பட் ட்ராவலுன்னும்போது அது ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஆல்சோ பீயிங் அ ட்ராவல் கிரியேட்டர் அப்டின்னும்போது, ஆப்வியஸா நம்ம போஸ்ட் பண்றப்போ, பாரு ஜாலியா ஊர் சுத்துறாங்க அப்டின்ற மாரி ஒரு நேம் இருக்கும். ஸோ வாட் ஆர் த ஸ்ட்ரகிள்ஸ் யூ ஃபேஸ் பிஹைண்ட் த கேமரா? சோ மச் ஆக்சுவலி. ஈவன் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றப்போ, "உனக்கு என்ன மீட்டிங்ஸ் இல்ல? உனக்கு என்ன ஜாலியா யாஹ்! இருக்க?" அண்ட் இஃப் ஐ ஸ்பீக் டு வித் மை ஹஸ்பண்ட்லாம், "உன்னோட ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சொல்லாத. அதெல்லாம் லைக் வந்து என்ன சொல்றது? அனுபவிக்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ்" அப்படின்னுவாங்க. ம். பட் ஆக்சுவலா அது இல்ல. பிகாஸ் தேர் ஆர் சோ மச் ஃபேக்டர்ஸ். சிம்பிள் விஷயம் என்னன்னா, அ ஒரு இடத்துக்கு அவ்ளோ கஷ்டப்பட்டு போயி, அத அவ்ளோ எடிட் பண்ணி போட்டு லைக் பட் சம்டைம்ஸ் அது போகாது. ஏதாவது ஒரு மொக்க கன்டென்ட் போகும். கன்டென்ட் வைஸ் ஓகே. ஆ. பட் நான் சொல்ற ஸ்ட்ரகிள்ஸ் அப்டின்னா, லைக் ஃப்ரம் ஸ்டார்ட்டிங் லைக் பிளானிங்ல இருந்து அங்க போய், அங்க நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். யாஹ்! ஏன்னா, யாஹ்! வெதர்ஸ் வந்து நம்ம வந்து போற டைம்ல வெதர் பேடா இருந்துச்சு அப்டின்னா, டோட்டலா அது ஸ்பாயில் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் ஐ அம் கியூரியஸ் டூ நோ லைக் வாட் ஆர் த ஓகே. ப்ராப்ளம்ஸ் ஸோ அப்டின்ற மாரி. ஜென்ரலா டிராவல் பண்றப்ப என்ன ப்ராப்ளம்ஸ் என்ன வரும்னா? ப்ராப்ளம்? ஈவன் நெறைய. பீயிங் அன் வுமன் டிராவலர்னா, அவங்களுக்கு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். யாஹ்! இப்போ ஏன்னா, எங்க ஆஃபீஸ்லேருந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒருத்தன் வந்து எப்பவுமே டிராவல் பண்ணிட்டே இருப்பான். உங்களுக்கு எடிட் பண்ற அனுஷ் வந்து வில் பி ஹி இஸ் ஆல்சோ அ டிராவலர். ஆ. ஸோ டிராவல் வந்து அவர் எப்பவுமே போயிட்டு தான் இருப்பான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஈஸ் ஹேஸ் செட் ஆஃப் அ டஃபஸ்ட் திங்ஸ் டு டூ. இல்ல அப்படின்னா ஒரு ப்ராப்ளம்ஸ் அவனுக்குன்னு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் ஆனா பீயிங் அன் வுமன் டிராவலர் உங்களுக்கு நெறைய இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஈவன் ஃப்ரம் ஸ்டேஸ், பிளேஸஸ்லேருந்து அண்ட் அது சேஃபா போயிட்டு வர்ற வரைக்கும் தேர் வில் பி அ கான்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இல்ல. ஸோ அத எப்படி ஃபேஸ் பண்றீங்க? லைக் கன்டென்ட் போடுறதுன்றது வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம். அது நீங்க பண்ணணும். அது இட்ஸ் லைக் இன்வெஸ்ட்மென்ட் மாரி. அது போகுதா, போலையா அப்படின்றது எல்லாமே இருக்கும். பட் ஜெனரலைஸ்டா டிராவல் ப்ராப்ளம்ஸ்னா என்னன்னு கேட்கிறேன். லைக் அப்பார்ட் ஃப்ரம் கன்டென்ட் கிரியேட்டர், டிராவலரா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட்டு விசா. ஸோ லைக் நீங்க பாஸ்போர்ட் பிரிவிலேஜ் இஸ் ஐ ஜஸ்ட் டோன்ட் என்ன சொல்றது? இட் இஸ் லைக் அ ஹெட்டேக் தான் நான் சொல்வேன். பாஸ்போர்ட் பிரிவிலேஜ் இஸ் எனக்கு அத பத்தி பேசுறதுக்கே எனக்கு கோவம் வருது ஆக்சுவலா. ஏன்னா பிகாஸ் அந்த விசா கிடைக்கிறதுக்குள்ள ஒரு படாத பாடு லைக் ஃப்ரம் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுலேருந்து உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவ்ளோ நான் திரும்ப இந்த கண்ட்ரிக்கு வந்துருவேன். நான் அவங்கள ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்குள்ள அவ்ளோ பெரிய தலைவலி ஆக்சுவலா அது. லைக் ம். சோ மச் ஆஃப் டென்ஷன். அதான் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே ஆக்சுவலா. அண்ட் வந்து என்னதான் நீங்க ப்ரூவ் பண்ணாலும், எவ்ளோ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாலும், அந்த ஒரு பெர்சன் டிசைட் பண்றது தான். அவங்களோட மூட் எப்படி இருக்கு, அது படி டிசைட் பண்றது தான். ஐ வாண்டட் டு கோ டு தைவான். லைக் ஐ வாண்டட் டு ஸ்டே தேர் ஃபார் 2 மந்த்ஸ். நான் எல்லாமே டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ தாட் தைவான் இஸ் அ பிரிட்டி ஈஸி கண்ட்ரி டு கெட் விசா. ஸோ ஏன்னா நான் ஆல்ரெடி போயிருக்கேன் தைவானுக்கு. இட் வாஸ் ஈஸி டு கெட். ஸோ அதனால 60 டேஸ் அப்ளை பண்ணேன். நான் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டேன். ஸோ ம். எனக்கு அவங்க குடுக்கவே இல்ல. தே ஜஸ்ட் டோல்ட் தட் இப்ப குடுக்க முடியாது. அண்ட் தே ஹேட் தியர் ஓன் ரீசன்ஸ் அதுக்கு. அதனால தே ஜஸ்ட் ரிஜெக்டட் இட் அண்ட் தே கேவ் ஒன்லி ஃபார் 30 டேஸ். ஸோ என்னோட டிக்கெட் அது ஐ நெவர் நியூ ஆக்சுவலா தைவானுக்கு இவ்ளோ கஷ்டம் இருக்குன்ட்டுன்னு. ஸோ நார்மலா டிராவல் பண்றவங்கள கூட அது பாதிக்குது. ஸோ ம். அது தட் இஸ் ஒன் திங். ஸோ அண்ட் அதுக்கப்புறமா விசா நீங்க இறங்குனோனே செகண்ட் திங் யூ வில் நீட் டு சார்ட் அவுட் இஸ் லைக் கேஷ். ம். கரன்சி நீங்கள் சார்ட் அவுட் பண்ணியே ஆகணும். ஸோ அதில் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் சப்போஸ் நீங்கள் இறங்குறப்ப உங்ககிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் உங்களால் எடுக்க முடியல, திடீர்னு ஏடிஎம் ஒர்க் ஆகல அப்படின்ட்டுனா லைக் அது ஒரு தலைவலி. பிகாஸ் வென் ஐ வென்ட் டு தாய்லாண்ட் என்னோட கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணிட்டாங்க. ஆம், அப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி ஏடிஎம்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சாரி ஏர்போர்ட் கிட்ட நடந்து போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தென் ஐ ஹேட் டு மேனேஜ் தென் என்னால் காலும் பண்ண முடியல ஏன்னா பிளாக் ஆயிடுச்சு. ஸோ ம். தட் வாஸ் லைக் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பாயிண்ட் அப்போ. அண்ட் தென் லைக் நீங்கள் ஒரு ஸ்டே புக் பண்ணுவீங்க. அந்த ஸ்டேக்கு வந்து நம்ம சப்போஸ் சொல்ல மறந்துடுவோம் நான் இத்தனை மணிக்கு வரேன்ட்டு நிறைய டென்ஷனில். நைட்டு போனால் அங்கே செல்ஃப் செக்இனாக இருக்கும். ஸோ நீங்கள் நைட்டு 2:00 போய் இறங்குவீங்க. அப்போ வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. விடியற ம். வரைக்கும் அங்கேயே தான் வெளியிலேயே உட்காந்துருக்கணும். ஸோ ம். அது ஒரு மிஸ்டேக் என்னோட சைட்லேருந்து நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா there was so ப்ளஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆல்சோ. மீட்டிங்ஸ் முடிச்சுட்டு எல்லா டெலிவரபிள்ஸ் ஆஃபீஸில் உள்ள எல்லா மீட்டிங்ஸ் அப்டேட் எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நான் அங்கே போய் லேண்ட் ஆகிறப்ப இட் வாஸ் 1:00 அண்ட் அங்கே ஏர்போர்ட்லேருந்து டாக்ஸி பிடிச்சி நான் போகிறப்ப இட் வாஸ் 2. ம். யாருமே இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே அந்த வாசல்லயே உட்காந்துட்டு இருந்தேன். காலைல 8 மணி வரைக்கும். Third is like being a woman, I guess traveling in taxi is the most hectic thing for me. ஏன்னா um, I need to like constantly note எப்படி போறாங்க, என்ன பண்றாங்க, எந்த வழியா போறாங்க, அதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருக்கணும். And I should trust my instinct and safety is really important. Like 6:00 மேலனா நான் பார்த்து தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். வேற வழியே இல்ல எனக்கு. ம். ஏன்னா பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி ஆஸ் வெல். நீங்க ஒரு ஒரு சேஃபான ஒரு கண்ட்ரிக்கு போறீங்கன்னா கூட யூ ஷுட் பி ஆல்வேஸ் அவேர். ம். எப்பயுமே அவேரா இருக்கணும். ஸ்ட்ரேஞ்சர்ஸை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க தனியா வந்திருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட. பட் பட் ஆல்சோ தெர் இஸ் குட் ஆஸ்பெக்ட் ஆஸ் வெல். லைக் இஃப் யூஆர் ஸ்டேயிங் இன் ஹாஸ்டல் யூ வில் மீட் பீப்புள். அவங்களோட சில் பண்ணிட்டு அவங்களோட வரலாம். ஸோ ம். டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ டேக் த டெசிஷன்ஸ். அந்த இன்ஸ்டிங்க்டை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கணும். ஸோ யா ப்ராப்ளம்ஸ் இஸ் இன்னெவிட்டபிள் ட்ராவல் அப்போ. ஸோ ஏன்னா எனக்கு இந்த பாயிண்ட்ல எவ்ரிடே ஏதாச்சும் ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி மீறி எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறது தான் அட் எண்ட் ஆஃப் த டே இஸ் ட்ராவல். ஸோ லைக் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? ஹாஸ்டல் அப்படின்ட்டு. ஸோ அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது ஆக்சுவலா? ஹாஸ்டல்ஸா? ஹாஸ்டல்ஸ். ஹாஸ்டல்ஸ் லைக் எல்லா டூரிஸ்ட் பிளேசஸ்லேயும் இல்லை எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஹாஸ்டல்ஸ் இருக்கும். லைக் ஹாஸ்டல்ஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் டார்மெண்ட் அந்த மாரியா? லைக் லைக் இது 2மே ஒண்ணா? ஹாஸ்டல்ஸ் அண்ட் டார்ம்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே. ஹாஸ்டல்ஸ் இல்லைனா ஏர்பிஎன்பிஸ் இருக்கும். இல்லைனா ம். ஹோட்டல்ஸ் இருக்கும். 3 டைப் ஆஃப் ஸ்டேஸில் நீங்கள் தங்கலாம். சில பேர் வந்துட்டு உங்களை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட இருக்குது. ம். ஸோ ஐ ப்ரிஃபர் ஹாஸ்டல்ஸ் அண்ட் ஏர்பிஎன்பிஸ். ம். இப்போ நான் குரூப்பாக ட்ராவல் பண்ணுறேன்னா ஐ ஸ்டே இன் ஏர்பிஎன்பிஸ் பிகாஸ் இட்ஸ் மச் எக்கனாமிக்கல். நீங்கள் ஒரு ஃப்ளாட் வச்சுருக்கீங்கன்னா அதை ஏர்பிஎன்பிக்கு விட்டுடலாம். ஸோ அப்போ 4 பேர் தங்குறோன்னா லைக் ஒரு வீடு மாதிரி இருக்கும். நீங்கள் சமைச்சிக்கலாம். யூ கேன் குக். ஏன்னா பிகாஸ் நீங்கள் ட்ராவல் அப்போ வென் யூர் டூயிங் இட் இன் வென் யூர் டூயிங் ஃபார் அ லாங் டைம் நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வெளியில் சாப்பிட்றதும் இட் இஸ் வெரி பேட் ஃபார் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தருணத்தில் ஐ ஐ ப்ரிஃபர் இஃப் ஐ எம் ட்ராவலிங் வித் அ க்ளோஸ் சர்க்கிள் ஆர் சம்டைம்ஸ் நான் அலோனாக ட்ராவல் பண்ணால் கூட ம். ஐ ப்ரிஃபர் ஏர்பிஎன்பிஸ் பிகாஸ் வீடு மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் தரும். அந்த ஹோம்ன்ற யாஹ்! ஃபீல் தரும். ஸோ நான் தேவையானதை சமைச்சிப்பேன். ஐ கெட் சம் மில்க், எக்ஸ், அந்த முஸ்லி அந்த மாதிரி வாங்கி வாட் எவர் ஐ குக். ஸோ தட் இஸ் ஆல்சோ எக்கனாமிக்கல். நீங்கள் எவ்ரி டைம் ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதும் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ ஹாஸ்டல் இஸ் லைக் இஃப் ஐ எம் ட்ராவலிங் சோலோ ஐ ப்ரிஃபர் ஹாஸ்டல்ஸ். ஏன்னா யூ வில் மீட் அ லாட் ஆஃப் லைக் மைண்டட் பீப்புள். ஸோ ம். அப்படியே அவங்களோட பிளான் பண்ணி அடுத்தடுத்த இடத்துக்கு அப்படியே போயிடலாம். இல்லைனா அவங்களோட பேசி என்ன இடத்துக்கு போனாங்க, என்னென்ன அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் ஒரு இடத்த பற்றி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ம். ஆமா. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ யா தீஸ் இப்படி தான் ஹாஸ்டல். ஸோ எல்லா இடத்துலையும் ஹாஸ்டல் இருக்கும். ஹாஸ்டல் வேர்ல்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. ம். ஸோ அது மூலமாக புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாஸ்டல்ஸில் தங்கிக்கலாம். And hostels are pretty economical, affordable கூட. So 1000 rupees, budgeted countriesலாம் 1000 rupees இருக்கும். கொஞ்சம் expensive countriesலாம் 3000 to 5000 இருக்கும். பெர் டே சொல்றீங்க Per நீங்க. day. ஆமா. ம். ஸோ ஸோ அங்க ஹாஸ்டல்ஸ் அப்படின்றது வந்து லைக் நீங்க இவ்வளோ நாள் தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்ல. நீங்க எப்படி நீங்க வேணா எவ்வளோ நாள் புக் பண்றீங்களோ அவ்வளோ நாள் இருக்கணும். ஒண்ணே ஒண்ணு விஷயம் எப்படின்னா, நான் என்ன பார்ப்பேன்னா, டாய்லெட்ஸ் கிளீனா இருக்கான்னு பார்ப்பேன். வாஷ்ரூம் கிளீனா இருக்கான்னு பார்ப்பேன். அது ரொம்ப ப்ரியாரிட்டி எனக்கு. மத்தபடி 4.5 இல்ல 4.5 ரேட்டிங் அபவ் அதுக்கு ம். மேல தான் நான் ஸ்டே பண்ணுவேன். அண்ட் ஃபீமேல் டார்ம்ல தான் ஸ்டே பண்ணுவேன். மேல் டார்ம்ல ஸ்டே ம். பண்ண ம். மாட்டேன் நான். மிக்ஸட் டார்ம்ல ஸ்டே பண்ண மாட்டேன். சாரி, மேல் டார்ம் இல்ல. மிக்ஸட் டார்ம்ல ஸ்டே பண்ண மாட்டேன். ஸோ இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இருந்துமே லைக் ஒய் டு யூ ஸ்டில் சூஸ் டு டிராவல்? ப்ராப்ளம்ஸ் தீஸ் ஆர் ஆல் லைக் எப்படி சொல்றது?
at the end of the day, when you're going to that location, or when you're just seeing that view, or when you meet the people or eat the food, experience the culture, all these nothing matters, ம். honestly. So uh, travel makes you feel smaller. இவ்ளோ இருக்கா இந்த உலகத்துல, இவ்ளோ ம். விஷயங்கள் இருக்கா, நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையே. I guess uh, as a person, நான் ரொம்ப evolve ஆயிருக்கேன். I've become more patient. I don't quickly judge people, because ம். maybe நான் சின்ன வயசுல பண்ணியிருக்கலாம், மேபி இப்போ இல்ல, because everybody has their own problems, everybody is running in their own life. பட் இவ்ளோ பெர்ஸ்பெக்டிவ், இவ்ளோ ஒரு கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி எனக்கு குடுத்தது டிராவல் தான். ஸோ ஐ கெஸ் ஐ ஸ்டில் ரன் டுவர்ட்ஸ் இட், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட் மேக்ஸ் மீ அ பெட்டர் பர்சன். ஸோ ட்ராவல் மேக்ஸ் யூ ஹூ யூ ஆர் அப்படின்னு கூட யா, வச்சுக்கலாம்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ அண்ட் இப்போ ரீசென்ட்டா நீங்க போயிட்டு அந்த ரஷ்யா பத்தி லைக் ஐ வாண்ட் டு நோ சர்டன் திங்ஸ். அங்க வந்து சோஷியல் மீடியா கம்ப்ளீட்லி பேண்ட். அண்ட் இட்ஸ் அ டாப் இப்போ வந்து அது வார்ல இருக்கிற கண்ட்ரி வேற. கரெக்ட்டா? ஸோ ஃப்ரம் விசாலருந்து உங்களுக்கு எல்லாமே ப்ராப்ளம்ஸா தான் இருந்திருக்கும். லைக் அங்க போறதுக்குலருந்து நீங்க அங்க ஸ்டே பண்ணி ரிட்டர்ன் வர வரைக்குமே இட் வில் பி கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஸ்ட்ரக்சர்ட் பண்ணி பிளான் பண்ணி போயிருக்கணும். ஸோ இந்த டைம்ல அந்த ரஷ்யால போணும் அப்படின்றது வந்து லைக் நீங்க ஏன் டிசைட் பண்ணீங்கன்னு ஃபர்ஸ்ட்டு எனக்கு நீங்க சொல்லுங்க. அண்ட் அட் த சேம் டைம் அந்த ரஷ்யாவோட என்டையரா என்னென்ன ஆச்சு? லைக் ஹவ் வாஸ் த ட்ரிப்? அப்படின்ற ஒரு ஓவர்வியூ மாரி கேன் யூ ப்ளீஸ் ஷேர்? ஓகே. தி ரீசன் ஐ வென்ட் டு ரஷ்யா இஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் நார்தர்ன் லைட்ஸ். ஓ! ரஷ்யாலயுமே நார்தர்ன் லைட்ஸ் Yeah. வருமா? So one of the cheapest destination to witness northern lights is in Russia. So because it is closer to Finland. ஓ! Russia is split into European side and Asian side. ஓ! ஓகேங்களா? யாஹ்! ஸோ யாஹ்! ஃபின்லாண்ட் கிட்ட ஒரு சிட்டி இருக்கு முர்மான்ஸ்க்ன்னு. ஸோ அங்க உங்களுக்கு நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கலாம். ஐ ஹவ் சீன் தட் இப்போ. Yeah, yeah, I saw. I had ஏன்னா the best sight. ஏன்னா 9 out of ஸ்காட்லாண்ட் 10. அந்த சைடுல தானே இருக்குன்னு சொல்லுவாங்க நார்தர்ன் யா, யா. லைட்ஸ்லாம். ஃபின்லாண்ட் இப்படி இருக்கும். ஃபின்லாண்டு. இந்த சைடு ரஷ்யா. ஓ! ஸோ எல்லாமே அந்த ஆர்க்டிக் சர்க்கிள் தான். நீங்க ஓகே, ஓகே. ஆர்க்டிக்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அத நீங்க ரஷ்யால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. யா. யாஹ்! அண்ட் ஐ வாண்டட் டு கிரியேட் அ குரூப் ட்ரிப் அவுட் ஆஃப் இட். ஸோ தட் வாஸ் த மெயின் ரீசன் ஐ வென்ட். ம். ஸோ எனக்கு அண்ட் ஐ வாண்டட் டு நிஜமாலுமே அது எக்ஸ்பென்சிவா இல்ல எப்படி ம். சொல்றாங்களே அப்டின்னா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் மைசெல்ஃப் ஸோ தட் ஐ குட் கிரியேட் அ பெட்டர் ஐட்னரி அண்ட் take people, or put it out there as a for my community. ஸோ So விசா எடுக்கிறது இட் வாஸ் visa ஈஸி. was very easy. It's not like Schengen மாரி கஷ்டமே கிடையாது. விசா உங்களுக்கு 4 டேஸ்ல வந்துடும். It cost around like 4,000 to 5,000 ஏன்னா நினைக்கிறேன். லைக் இப்போ அந்த கண்ட்ரி இஸ் இன் வார் இல்லைங்களா? ஸோ அப்படி இருந்துமே லைக் ஈஸியா இருந்துச்சா? யா, விசா வாஸ் ஈஸி. வண்டி ம். விசா மட்டும் தான் ஈஸி. அதில நீங்க அப்படி நீங்க டக்குன்னு ரஷ்யா ஈஸின்னு நினச்சிடக்கூடாது. ம். பட் வார்ல இருக்கிறதுனால, பிகாஸ் அவங்களுக்கு அந்த சாங்ஷன் இருக்கிறதுனால, தே ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு இறங்குறீங்க. நீங்க இசிம் வச்சிருந்தீங்கன்னா, உங்க சிம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகறதுக்கு 24 ஹார்ஸ் ஆகும். பிளாக் ஆயிருக்கும் உங்களுக்கு. ம். ஸோ நீங்க பிசிக்கல் சிம் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜ்ல நீங்க டெம்பரரியா கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம். இசிம் ஒர்க் ஆகாதுன்னு எனக்கு அங்க தான் போய் தெரிஞ்சது. பிகாஸ் ஐ ஹேட் எ இசிம் பிளஸ் இன்டர்நேஷனல் ரோமிங்கும் போட்டிருந்தேன் நானு. அது இசிம் ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. ம். ஸோ thankfully I was traveling with 2 more people and they had a physical sim, so I was able to manage. இப்போ நான் ம். தனியா போயிருந்தேன்னா கொஞ்சம் எனக்கு கஷ்டம் தான், பட் ஸ்டில் ஐ வுட் ஹவ் மேனேஜ்ட் இட். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் அவங்க வந்து தே ஹேட் அ டாக்ஸி புக்கிங் அங்கேயே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டாக்ஸியில் நீங்கள் புக் பண்ணிட்டு டைரெக்டாக ஹோட்டல் ரூமில் போய் இறங்கிட்டு வைஃபை கனெக்ட் ஆகும். ம். ஸோ வைஃபைல வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ அங்க வந்து என்டையரா சோஷியல் மீடியா இஸ் பேன்ட்ல. யா. ஸோ அப்போ வந்து ரொம்ப ஏன்னா இப்போ நீங்க வந்து இன்டர்நேஷனல் அந்த ரோமிங் வந்து நீங்க போட்டிருக்கீங்கன்றது ரைட். பட் ஆனா அங்கேருந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்ம எல்லாருமே இப்போ டக்குன்னு எடுக்கணும்னா வாட்ஸ்அப் தான் நம்ம யூஸ் பண்றோம். லைக் மத்த சோஷியல் மீடியாஸ் இல்லாம கூட நம்மளால இருந்துற முடியும். மேக்ஸிமம் லைக் அது எல்லாமே நம்ம வந்து ஒரு அ நம்மளோட ஃப்ரீ டைமோ ஸ்பேர் டைம ஸ்பெண்ட் பண்றதுக்கு வி யூஸ் இன்ஸ்டாகிராம்ஸ் ஆர் யூடியூப் சம்திங். பட் வாட்ஸ்அப் இஸ் பிரைமர்லி வி யூஸ் ஃபார் எவ்ரிதிங் இல்லைங்களா? ஃபார் ஈவன் லொகேஷன் ஷேரிங்கா இருக்கட்டும், ஜஸ்ட் நார்மலா பேசுறதுக்கா இருக்கட்டும், ஈவன் நம்ம எஸ்எம்எஸ் பண்றத விட வாட்ஸ்அப் பண்றது தான் அதிகம். ஸோ அங்க வாட்ஸ்அப் இல்ல அப்படின்னும்போது ஹவ் இஸ் வாட் அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி அது ஃபீல் ஆச்சு? லைக் ஹவ் யூ ஹேண்டில்ட் எவ்ரிதிங்? நீங்க உங்க 4G இருக்குல்ல, நீங்க ம், ம். உங்களோட இன்டர்நேஷனல் ரோமிங்ல உங்க வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும். ஓ! ஓகே. அவங்க இன்டர்நெட்ல தான் ஒர்க் ஆவாது.
ஸோ ரஷ்யன் ஓ! இன்டர்நெட்ல ஒர்க் ஆவாது. பட் நீங்க இன்டர்நேஷனல் ரோமிங் போட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 4G கிடைக்கும். ஸோ ம். அந்த 4Gல யூ கேன் ஆக்சஸ் எவ்ரிதிங். ஈவன் இன்ஸ்டா Instagram, எல்லாமே. WhatsApp எல்லாமே ஆக்சஸ் ஸோ பண்ண முடியும். இப்பவும் அங்க வந்து நீங்க ஜஸ்ட் நீங்க அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் ரோமிங் போட்டிருந்தா போதும். இன்டர்நேஷனல் ரோமிங் போட்டிருந்தா போதும். ஓ! ஸோ அ நான் வந்துட்டு எனக்கு என்னோட சிம் ஒர்க் ஆகல. பட் ஏர்டெல்ல நீங்க அந்த 4999 ஆர் 3999 2 பேக் இருக்கு. நீங்க அத போட்டுட்டு போனீங்கன்னா, இட் வில் பி ஈசியர் ஃபார் யூ. இல்ல பட் ஸ்டில் அத வச்சு நீங்க ரஷ்யன் வெப்சைட்ஸ் சிலதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. சர்டன் திங்ஸ் வாஸ் சோ டிஃபிகல்ட் ஃபார் அஸ். ஒரு ட்ரெயின் புக் பண்றது கூட எங்களால பண்ண முடியல. ஸோ அதுக்கு நாங்க நேர்ல தான் போய் பண்ணோம். நெறைய விஷயங்கள் இருக்கு. ம், ம், இங்கேருந்து ம். ரிசர்ச் பண்ணா உங்களுக்கு நீங்க அங்கேருந்து நீங்க ஒரு 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 சிம்பிளா ஒரு சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா வேற மாரி காமிக்கும். நீங்க இங்கேருந்து பண்றப்ப வேற மாரி காமிக்கும். பேசிக்கலி நீங்க புரியுது. அவுட் ஆஃப் ரஷ்யா நாலேட்ஜ் இஸ் அபௌட் ரஷ்யா நாலேட்ஜ் ரொம்ப கம்மி. ம். பட் ரஷ்யா அவ்ளோ பியூட்டிஃபுல்லான இடம்ன்ட்டுன்னு எனக்கு அங்க போய் தான் தெரிஞ்சதே. அ அண்ட் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, இன்டர்நேஷனல் ரோமிங் இருந்தா யூஸ் பண்ண முடியும் அப்டின்ட்டு. அது ஒன்லி ஃபார் இன்டர்நேஷனல் டிராவலர்ஸா? ஆர் எல்ஸ் ஈவன் ரஷ்யன்ஸ் கேன் ஆக்சஸ் தட் ஆல்சோ? ஆ ரஷ்யன்ஸ் ஹேஸ் VPN. அவங்க எல்லாம் VPN வச்சு தான் ஆக்சஸ் பண்றாங்க. பட் தே ஸ்டில் Instagram ஆக்சஸ். எல்லாமே. பட் தே தே ஸ்டில் ஸ்டில் ஆக்சஸ். தே ஸோ தே நான் நெறைய பேர்கிட்ட பேசினவங்கலாம் WhatsAppல தான் பேசினாங்க. தே ஆல் ஹேவ் VPN. பட் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, லைக் பேனிங் இஸ் அப்ப அது அதேதான் கணக்கே நாங்களும் இல்லையே! கேட்போம். வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் பேனிங் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா நான் இப்ப இங்க TikTok பேன் பண்ணாங்க அப்படின்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி பேண்ட். எதுவுமே யாஹ்! பண்ணல. லைக் அந்த மாரி இருக்கும்போது அங்க ஏன்னா நான் ஏன் இத வந்து கியூரியஸா கேட்கிறேன் அப்படின்னா, ரஷ்யன்ஸ் கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்ன்னு நெறைய பேர் இருப்பாங்கல்ல. லைக் அவங்களோட லைஃப் ஃபுல்லாமே இத நம்பி தான் பட் தே இருக்குன்னும்போது ஹேவ் அ லோக்கல் சோஷியல் மீடியா. VKன்னு. ம். VK தான் நெனைக்கிறேன். தே ஹேவ் அ லோக்கல் சோஷியல் மீடியா. தே ஹேவ் எவ்ரிதிங் இன்சைட் இட்செல்ஃப். லைக் எல்லாமே ஒரு நார்த் கொரியா மாரி இப்போ ரஷ்யா மூவ் ஆன மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி சொல்ல முடியாது. யூ ஆல்சோ வென்ட் டூ நார்த் கொரியா ரைட்? இல்ல நான் போல. இனிமே தான். ஸோ பிளான் பண்ணிட்டு ஆமா. இருக்கீங்க. இன்னும் ஓப்பன் பண்ணல அவங்க. ம். அவுட்சைட் டூரிஸ்ட்க்கு. ஸோ பட் ரஷ்யா இஸ் ஆக்சுவலி பியூட்டிஃபுல் கண்ட்ரி. ஸோ அங்க லைக் ஒரு ஓவர்வியூ மாரி எப்படி இருந்தாலும் நீங்க கன்டென்ட் போட போறீங்க. பட் யாஹ்! பிஃபோர் தட் ஒரு ஓவர்வியூ மாரி குடுங்களேன். ரஷ்யா இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி. நான் நெனச்சு கூட பார்க்கல, இவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருப்பாங்கன்னு. பட் ஆனா தேர் இஸ் சேயிங் ரைட், ரஷ்யன்ஸ் ஆர் ரூட்ன்ட்டுன்னு. லைக் ஐ ஹவ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். ஸோ லைக் 50 மேபி ஒரு 60, 40 சொல்லுவேன். 40% வேர் ரூட் டு அஸ். தே வர் ம். வெரி மீன் சம்டைம்ஸ். பட் ஆனா 60% ஆஃப் த பீப்பிள் வேர் ரியலி கைண்ட் அண்ட் நைஸ் டு அஸ். ஸோ சம்டைம்ஸ்லாம் தோணும், ஏன்டா இப்படி பிஹேவ் பண்றாங்க? எதுக்கு இப்படி ட்ரீட் பண்றாங்க? அப்படின்ட்டுன்னு. ஸோ நாங்க வந்துட்டு ஜென் ஹோட்டல்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு. அதில தான் ஸ்டேஸ் எல்லாம் புக் பண்ணோம். ஆனா அது மட்டும் தான் விசா உங்க மாஸ்டர் கார்ட் அக்செப்ட் பண்ணும். மத்த எதுவுமே அக்செப்ட் பண்ணாது. ம். உங்களால புக் எதுவுமே பண்ண முடியாது. என்னோட பெஸ்ட் டிப் என்னன்னா, எல்லாமே அங்க போய் பண்ணுங்க. சீப்பா இருக்கும். ஓ! நாங்க இங்கேருந்து டிக்கெட் புக் பண்ணோம். 18,000 அங்க போய் பார்த்தா 10,000 தான். ஸோ அது அது ஓ! மாரி தான் நெறையா தப்பு பண்ணோம். ஸோ ம். இதெல்லாம் எனக்கு அங்க போய் தான் நான் கத்துக்கிட்டேன். இந்த மாரி விஷயங்கள்லாம். ம். ஸோ எல்லாமே நீங்க அங்கேயே போய் பண்ணலாம். ஒரு 2 டூ 3 டேஸ் பஃபர் மட்டும் வச்சுக்கோங்க. ம். அங்க ஹாஸ்டல்ஸ் ₹1000லாம் கூட கிடைக்கும். ஸோ ₹1000 ஹாஸ்டல் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த சிட்டிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி புக் பண்றது, அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா இட் வில் பி ஈசியர் ஃபார் யூ. அண்ட் நாங்க ஜென் ஹோட்டல்ஸ்ல புக் பண்ணோம். அண்ட் வந்துட்டு எங்களுக்கு செக் இன் வந்து ப்ராபப்ளி 2:00 நெனைக்கிறேன். பட் எங்களுக்கு ஃப்ளைட் வந்து 10:40க்கு அரைவ் ஆச்சு. நாங்க 11:30 12 அங்க போனோம். இப்ப நம்ம ஊர்லலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சீக்கிரம் வந்துட்டா அட்லீஸ்ட் வெளியில உள்ள அத வெயிட் பண்ண ம். வைப்பாங்க. இல்ல ம். அந்த ம். இட் வாஸ் -20 வெளியில. நிக்க கூட முடியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் -20 டெம்பரேச்சருக்குள்ள என்டர் ஆறேன். இட் வாஸ் ரியலி கோல்ட். ஆம் அதெல்லாம் முடியாது. நீங்க 2:00 வாங்கன்ட்டாங்க. வெளியில நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. என்ன ஓகே. பண்றதுன்னே தெரியல ஒரு நிமிஷம் எங்களுக்கு. நாங்க பேசியிருக்கணும் முன்னாடி அவங்களுக்கு. பட் ஆனா வந்துட்டு எனக்கு WhatsApp ஒர்க் ஆவல. தேர் வாஸ் லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் டூ பட் ஆனா ம். இட்ஸ் ஸ்டில் மை மிஸ்டேக். ஐ ஷுட் ஹவ் ஜஸ்ட் இன்ஃபார்ம் தெம். நான் ஏர்லி செக் இன் அவைலபிலிட்டி குடுங்க அப்படின்ட்டுன்னு. பட் பண்ண முடியல. ஏன்னா அங்க தேர் வாஸ் சோ மச் உங்களுக்கு பம்பார்ட் ஆயிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஏன்னா ஆ கரன்சி மாத்தணும். தேர் சோ மச் அங்க நெட் ஒர்க் ஆவல, அது ஒர்க் ஆவல, ஆக்சஸ் பண்ண தெரியல. நாங்க என்ன பண்ணோம், ஆக்சுவலா எனக்கு எதுவுமே ஒர்க் ஆவல. ஓகேங்களா? நான் என்ன பண்ணேன், எல்லாத்துலயும் நோண்டிட்டே இருந்தேன். திடீர்னு Google Payல தான் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்தேன். Google Pay ஒர்க் ஆச்சு. ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கே இந்த ஒரு விஷயம் தெரியாது. Google Payலேருந்து மெசேஜ் அனுப்பலான்ட்டுன்னு. ஓகே, என் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், "என்ன Google Payலேருந்து அனுப்புற?" அப்படின்ட்டு. "இங்க எதுவுமே ஒர்க் ஆவல. இது மட்டும் தான் ஒர்க் ஆச்சு." அப்படின்ட்டுன்னு. பட் ஆனா அந்த ரஷ்யன் வெப்சைட்லேருந்தே நீங்க Google Payலேருந்து மெசேஜ் அனுப்பிச்சுக்கலாம். எமர்ஜென்சிக்கு மட்டும் நான்
நான் வந்துட்டேன். ஏன்னா பயந்துட்டாங்க எல்லாரும். என்ன ஆ. ஆச்சுன்னு தெரியல. ஸோ அதனால நான் ரீச் ஆயிட்டேன் அப்படின்ட்டு கூகுள் பேலேருந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பேசி, கெஞ்சி எக்ஸ்ட்ரா காசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துல கிளீன் பண்ணி குடுத்தாங்க ரூம. ஸோ அந்த ஒரு ஹாஸ்பிட்டபிள் அ ஒரு ஒரு சில பேருக்கு இல்ல. பட் ஆனா ம். அ நெறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஹாஸ்பிட்டபிளாவும் இருந்திருக்காங்க. ஸோ நாங்க சீக்கிரம் வந்தோனே சீக்கிரமாவே காசு இல்லாம ரூமெல்லாம் கிளீன் பண்ணி குடுத்தவங்களும் இருக்காங்க. எல்லாம் பண்ணணும், எங்க பண்ணணும், எது பண்ணணும் எல்லாமே சொன்னவங்களும் இருக்காங்க. நெறைய பேர் என்னோட சூட்கேஸ தூக்குனவங்களும் இருக்காங்க, கேட்காமலே. ஸோ இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க ரிட்டர்ன் வரப்போ கொஞ்சம் சாவனியர்ஸ் வாங்குனோம். ம். ஸோ அப்போ காசு கார்ட்ல அங்க வந்து நீங்க டெம்பரவரி கார்டு வாங்கிக்கலாம் ரஷ்யால. ம். அ மிர் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்கும். டெம்பரவரி கார்டு வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம நார்மல் டெபிட் கார்டு மாரி அதில காசு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதில. ஸோ அது ஈஸியர். நீங்க நார்மலா ஏன்னா அ இந்தியன் ரூப்பீஸ்க்கு ஈக்வலன்ட் ரஷ்யன் ரூபிள்ஸ். ஓ! நம்மளுக்கு ரூ. 1 அங்க 1.2 இருக்கும்னு நெனைக்கிறேன். ம். ம். ஈக்வலன்ட். ம். இங்க ம். ம். 10,000னா அங்க ரூ. 12,000 அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ நீங்க இப்போ ஒரு 80,000 எடுத்துட்டு போறீங்கன்னா, அவ்வளோ சங்க் ஆஃப் கேஷ் நீங்க கையில வச்சிருக்கணும். ஸோ இட் இஸ் கொஞ்சம் 80,000 வச்சு நீங்க இங்க சுத்துவீங்களா ரோட்ல? கரெக்ட்டு தான். மாட்டீங்கல்ல. ம். கஷ்டம் இல்ல. அதே மாரி தான் அங்கேயும். ஸோ அதுக்கு நீங்க இந்த கார்டு வாங்கிட்டு அந்த 80,000 லோட் பண்ணிட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம நார்மல் டெபிட் ம். கார்டு மாதிரி. ஹவ் டு யூ மேனேஜ் த லாங்குவேஜ் ஆஃப் த கண்ட்ரி? லைக் இப்போ எல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேட் தான். ஒரு ஒரு வாட்டியும் பேசி பேசி எல்லாமே நாங்க உட்காந்து 1 மணி நேரம் பேசினோம் ஒருத்தவங்க கிட்ட. கூகுள் டிரான்ஸ்லேட்ல மட்டும். ஸோ அது ரொம்ப ஹெக்டிக்கா இருக்காதா? லைக் அப்படி ஆ பேசுறது? இல்ல அப்ப ஜாலியா இருக்கும். யாரோ புரியாத ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசுறோமே, அவங்க கல்ச்சர் அவங்களும் ரொம்ப ஈகரா குடுங்க, குடுங்க பேசுவோம், பேசுவோம் அப்டின்னுவாங்க அவங்களும். ஸோ தட் அ த நம்ம போய் அவங்க ஒரு ஒரு பிகாஸ் நம்ப வந்து அந்த ஊர்ல கெஸ்ட். ம். அது வந்து சம்மன் எல்சஸ் ஹோம். ம். அங்க போயிட்டு நம்ப வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. என்னோட லாங்குவேஜ் பேசுங்கன்னு. அவங்க படி, அவங்க கல்ச்சர், அவங்க லாங்குவேஜ், அவங்க ஃபுட்ட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் அங்க போறோம். ஸோ ஐ கெஸ் தட் இஸ் த ட்ராவல். லைக் ரொம்ப அ இட் இட் வில் ரொம்ப எம்பத்தட்டிக்கா இருக்கணும் பேசிக்கலி. கைண்டா இருக்கணும். நீங்க சுப்பீரியரா ஃபீல் பண்ணக்கூடாது. டசன்ட் மேட்டர் நீங்க ஒரு 40 கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கலாம். பட் வாட் இஸ் த பாயிண்ட் இன் கோயிங் டு 40 கண்ட்ரீஸ் வென் யூ ஆர் கோயிங் டு ட்ரீட் சம்ஒன் ரியலி ம். லோ. ம். 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 ஓகேவா? ஸோ யாஹ் லைக் யூ ஷுட் பி ஆல்வேஸ் எம்பத்தட்டிக் வென் யூ ட்ராவல். யூ ஷுட் பி கைண்ட். டிமாண்ட் பண்ணக்கூடாது. லிசன் பண்ணணும். எப்பயுமே அப்சர்வ் பண்ணுங்க. டக்குன்னு ஒரு குயிக் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரக்கூடாது நம்போ. ஸோ நீங்க அப்சர்வ் பண்ணுங்க அவ்வளோதான். அதுதான் உங்க வேலை. அப்சர்வ் பண்ணிட்டு அத எடுத்துட்டு வந்துருங்க. அது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ டசன்ட் மேட்டர். இட் இஸ் ஏ கல்ச்சர். ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் தட். பி கைண்ட் டு த லோக்கல்ஸ். அவங்க ஃபுட் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. மாக் பண்ணாதீங்க. ஸோ ஐ கெஸ் தீஸ் ஆர் த பேசிக் கோர் திங்ஸ் யூ ஷுட் ஃபாலோ வென் யூ ட்ராவல். ஸோ ஃபுட் இஸ் அ மேஜர் டாபிக் இல்லைங்களா ட்ராவலில்? லைக் லைக் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலே லைக் வியர்டஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா லைக் யூ நெவர் ஃபர்கெட் திஸ் ஃபுட் அப்படின்னா அது என்ன? ஏன்னா இப்போது என்னால் ஈவன் இஃப் ஐ கோ டு கேரளா அப்படின்னா எனக்கு அங்கே போயிட்டு அந்த ரைஸ் என்னால் சாப்பிடும்போது ஒரு நாள் சாப்பிட்லாம், 2 நாள் சாப்பிடலாம். பட் அதுக்கடுத்து சாப்பிடவே முடியாது. ஸோ அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். லைக் அங்கே இருக்கிற டோட்டல் ஃபுட்டோட ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு ஃபுட் எங்கடா கிடைக்கும் அப்படின்ற மாரி தேடுற மாரி இருக்கும். லைக் இஃப் யூ ஆர் ட்ராவலிங் டு அனதர் கண்ட்ரி இல்லையா? ஸோ அந்த இடத்துல எல்லாமே ஃபுட் இந்தியாக்குள்ள மேனேஜ் பண்ணிடலாம் எப்படியாவது. லைக் அவுட் சைட் இந்தியா இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் அபவுட் த ஃபுட் அப்படின்ட்டு. இது எடுத்தாலே வி கேன் ஸ்பீக் அபவுட் டில் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கூட பேசலாம். லைக் கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தட்? லைக் ஃபுட் இஸ் மை லைக் என்ன சொல்றது? ஐ கனெக்ட் வித் பீப்பிள் வித் ஃபுட். ம். ஓகே. ஃபுட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். நான் அதாவது ஐ கேன் நெவர் பி அ ஃபுட் பிளாகர். பிகாஸ் நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி. ஃபுட் இஸ் சம்திங் லைக் கோர் டு மீ. ம். ம். ஸோ ம். ஐ லவ் டு ட்ரை எல்லாமே. எனக்கு போரே அடிக்காது. என்னோட சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸோ வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடு தான். அதுக்கு ஈக்குவலன்ட் எதுவுமே கிடையாது. ம். ஓகேங்களா? பட் ஐ லவ் டு ட்ரை எவ்ரி அதர் குசீன்ஸ் இன் த வேர்ல்ட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சதுன்னா ஜப்பான்ல ஒரு ரீஜியன் இருக்கு. ஹொக்காய்டோன்னு. ம். ஸோ அந்த ரீஜியன் ஃபுட் தான் எனக்கு நான் ட்ராவல் பண்ணதுலேயே ரொம்ப பிடிச்சது. செகண்ட் க்ளோசஸ்ட் இஸ் கெமர் ஃபுட், கம்போடியா. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வியர்டா எதுவுமே ட்ரை பண்ணதில்ல. பிகாஸ் ஐ லவ் அனிமல்ஸ். அதனால நான் வியர்டா எதுவுமே ட்ரை பண்ண ஐம் நாட் ரிலீஜியஸ்லி ஐம் அவாய்டிங் சர்டன் ஃபுட்ஸ். பட் இன் டுவர்ட்ஸ் அ லவ் ஆஃப் அனிமல்ஸ் ஐ டோன்ட் ஈட் சர்டன் ஃபுட்ஸ். பட் ஆனால் ஐ ஈட் ஃபிஷ் அலோன் அப்பப்போ. ம். 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 அப்பப்போ ஐ ஈட் ஃபிஷ் அலோன். பிகாஸ் சம்டைம்ஸ் எதுவுமே கிடைக்காது. வேற ஆப்ஷனே இருக்காது. பட் ஆல்சோ ஐம் நாட் லைக் ஃபஸி அண்ட் ஆல். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன். ஒருத்தவங்க எனக்கு ஆஃபர் பண்றாங்க, நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா, இல்ல அவங்க ரொம்ப சேட் ஆறாங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஐ வில் ஹேவ் இட்.
லைக் அந்த மாரி ஃபஸியும் கிடையாது. இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன், வேற சாப்பாடே இல்ல. நான் அதான் சாப்பிட்டு சர்வைவ் ஆகணும்னா, ஐ வில் ஹேவ் இட். அது என்ன ம். ஃபுட்டா இருந்தாலும். ஸோ அந்த மாரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் இப்போ வந்துட்டேன். ஸோ யாஹ்! ஐல் ட்ரை எவ்ரிவேர். எனக்கு போர் அடிக்கும்லாம் கிடையாது. நீங்க 10 நாள் அந்த சாப்பாடு குடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஸோ ஏன்னா, இப்போ நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்டின்னா, என்னோட ஆஃபீஸ்ல மதுரை அ சுத்தி ஒருத்தன் இருக்கான். ஜஸ்ட்டு சாப்பிடுறதுக்காக மதுரை போணும் அப்டின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். லைக் நானும் எனக்கும் போணும்னு ரொம்ப ஆசை. நீங்க போறீங்கன்னா சொல்லுங்க. நான் வந்துடுறேன். நான் நாளைக்கு கூட வர ரெடி. போலாம் நானும் ரெடி. ஸோ எனக்கு அந்த மதுரைக்கு ஃபுட் டூர் மட்டும் போணும்னு ஆசை. ஸோ அந்த மாரி நீங்க ஆல்ரெடி வேற ஏதாவது போயிருக்கீங்களா? லைக் ஃபுட் டூரா? லைக் எவ்ரி கண்ட்ரி நான் போனா ஐ வில் டேக் அ ஃபுட் டூர். வியட்நாம் ம், போனா ஒரு ஃபுட் டூர் புக் பண்ணிடுவேன். அங்க உள்ள பெஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. ம், தாய்லாந்து போனா ஒரு ஃபுட் டூர். அங்க உள்ள பெஸ்ட் ஃபுட்ஸ் அதெல்லாம் கூட்டி போவாங்க. ஸோ தாய்லாந்து என்னன்னா அந்த மிஷ்லின் ஃபுட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நீங்க அந்த நார்மல் ஸ்டால்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல நெறையா கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க தேடி போய் சாப்பிடுறது கஷ்டம். பண்ணலாம். பட் டைம் கன்சியூமிங் அது கொஞ்சம். ஸோ அந்த மிஷ்லின் ஃபுட் டூர்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அத ம், நாங்க புக் பண்ணுவோம். அதுல போய் எல்லாமே ட்ரை பண்ணுவோம் நாங்க. எனக்கு அடுத்தது ரொம்ப புடிச்ச கண்ட்ரினா தைவான். தைவான் ஹேஸ் லைக் பாம் ஃபுட். வேற ம், லெவல். அங்க ஸ்ட்ரீட் ஃபுட் கல்ச்சரே வேற லெவல் அது. உங்களுக்கு சாப்பாடு ட்ரை பண்ணணும்னா நீங்க யூ ஷுட் கோ டூ தைவான். தைவான் ஹேஸ் ஹியூமங்கஸ் ஃபுட் வெரைட்டீஸ் அண்ட் அவ்ளோ இருக்கு. ஸ்ட்ரீட் ஃபுட் ஒவ்வொரு சிட்டிலயும் இப்ப சென்னை, பெங்களூர், எப்படி சொல்றது? சென்னை, பெங்களூர் கூட வேணாம். சென்னை, மதுரை, திருநெல்வேலின்னு ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்ட்ரீட் ஃபுட் இருந்தா எப்படி இருக்கும்? ம். அந்த மாரி சின்ன சின்ன இடத்துல கூட வேர்ல்டுலயே அதிகம் ஸ்ட்ரீட் ஃபுட் உள்ள இருக்கிறது தைவான்ல தான். நீங்க இதுவரைக்கும் போன கண்ட்ரீஸ்லயே லைக் எக்ஸ்பென்சிவான ட்ரிப் லைக் நாட் ஒன்லி கண்ட்ரீஸ் இப்போ இந்தியாக்குள்ளேயே அது மேபி அது எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கலாம். ம். அந்த மாரி எக்ஸ்பென்சிவா நீங்க போன ஒரு ட்ரிப்னா என்ன? அண்ட் லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ்னா என்ன? லைக் எது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க? பட் ஆனா பெஸ்ட்டான ஒரு டெஸ்டினேஷனா இருக்கட்டும், இல்ல வியூவா இருக்கட்டும், சம்திங் எல்ஸ் அந்த மாரி. கேன் ஐ யூ கெஸ் எக்ஸாக்ட் நம்பர்ஸா சொல்ல முடியுமா? ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து ஐ கேன் நாட் புட் இட் அவுட் லைக் தட் பிகாஸ் நான் போகிற ஒரு சில விஷயங்கள் சம்டைம்ஸ் அது வந்து கண்டென்ட்டுக்காக இருக்கலாம். அது சம்டைம்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். ம். அண்ட் வந்துட்டு ஜென்ரல் ஆஸ்பெக்ட் படி பார்க்குறப்ப அந்த எக்ஸ்பென்ஸ் ஃபேக்டரை என்னால் அந்த கண்ட்ரி இவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு என்னால் சொல்ல முடியாது. ஓகே. ஓகேங்களா? ம். ஸோ சீப்பஸ்ட்னா வந்து லாவோஸ் அண்ட் ஸ்ரீலங்கா ரியலி சீப் ஃபார் இந்தியன் ட்ராவலர்ஸ். ஸோ கேன் யூ எக்ஸாக்ட்டா ஏதாவது நம்பர் சொல்ல முடியுமா? லைக் இவ்வளோ தான் எனக்கு ஸ்பெண்ட் ஆச்சு அப்டின்ட்டு. ஸ்ரீலங்கால ஐ வாஸ் தேர் ஃபார் 35 டேஸ். ம். ஸோ பட் ஆனா நீங்க ஒரு 10 டேஸ் 10 டேஸ் நீங்க லக்ஸுரியா இருக்கணும்னு நெனச்சா, யூ கேன் கவர் இட் வித்தின் 75, 80. ஓ! லக்ஸுரி ட்ரிப் நான் சொல்றேன். ம், ம், நல்ல ம், ம். ரெசார்ட், பட்ஜெட்டா இல்லாம. பட்ஜெட்டட்னா ஹாஸ்டல்ல தங்கி, குட்டி பேக்கரீஸ்ல சாப்பிட்டு, அந்த மாரினா யூ கேன் டூ இட் 40, 45 மேபி. அந்த மாரி பண்ணலாம். ஸோ 10 டேஸ்க்கான பட்ஜெட் Yeah, சொல்றீங்க. 10 days, 10 maybe, I guess. Budget ஸோ நீங்க இப்போ 45 to 50 maybe. ஓகே, ஓகே. லைக் ஸ்ரீலங்கா போம்போது, இப்போ ரீசென்ட்டா நீங்க வந்து அந்த டுக்டுக்ல வந்து 30 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தீங்களே. ஸோ 20. 20. ஆ. ஸோ அந்த அந்த டுக்டுக் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவ் இஸ் வாட்? ஏன்னா, நீங்க ஒரு 20 டேஸ் ஒரு டுக்டுக்ல நீங்க ட்ராவல் பண்ணணும் அப்டின்னும்போது, அது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காவும் இருந்திருக்கும்ல. ஏன்னா, நான் அந்த கன்டென்ட் பார்க்கும்போது, எப்டி எப்டி ஒருத்தரால இவ்ளோ நாள் அதுல இருக்க முடியும் அப்டின்ட்டு. ஏன்னா, லைக் எப்டி இருந்தாலும் ஸ்டேக்கு நீங்க போயிட போறீங்க. லைக் ட்ராவலுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணியிருக்க போறீங்க. பட் ஈவன் ட்ராவல் பண்ணணும் அப்டின்னு நெனச்சாலுமே, 20 டேஸ் இது ரொம்ப 1 டே ஆர் 2 டேக்கு வந்து ஜாலியா இருக்கும். பட் ஆனா, அதுக்கடுத்து அத வந்து புஷ் பண்ணி எடுத்துட்டு போணுன்ற ஒரு பாயிண்ட்லலாம் இருக்கும்ல. I guess tuk-tuk experience வந்து மஸ்ட் டூ. ம். எல்லாருமே அத பண்ணணும் ஆக்சுவலா. நீங்க ஸ்ரீலங்கா போனீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ் ஆவது ரென்ட் எடுத்து பண்ணுங்க. ஏன்னா, பிகாஸ் தட்ஸ் அ மோஸ்ட் அத்தென்டிக் வே யூ கேன் எக்ஸ்ப்ளோர் ஸ்ரீலங்கா. ஆம், ஆக்சுவலா ஃபன்னா இருந்துச்சு. கஷ்டமா கஷ்டமா இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். கஷ்டமா இருந்துச்சு. பட் ஆனா வந்து அதையும் மீறி இட் வாஸ் ரியலி ஃபன். ஏன்னா பீப்பிள் ஸ்டார்டட் திங்கிங் நாங்களும் ஸ்ரீலங்கன்ஸா? லிஃப்ட் எல்லாம் நிறுத்தி கேட்குவாங்க. ம். எல்லாரையும் நாங்க லிஃப்ட் கூட்டிட்டு போனோம். அண்ட் ஜாலியா எங்கள அவங்க வீட்டுக்கு டின்னருக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டுன்னு. அண்ட் ஒரு சில இடங்கள்லாம் இட் இஸ் இம்பாசிபிள் டு எக்ஸ்ப்ளோர் வியா கார். ஆனா ம். எங்களால ம். ம். டுக் டுக்ல பார்க்க முடிஞ்சது. ஸோ ஜாலியா இருந்துச்சு ஆக்சுவலா. ஆனா சில விஷயங்கள் கடுப்பா இருந்துச்சு. நாய் உள்ள வந்து பாத்ரூம் போய் வைக்கும். ஆட்டோவே ஸ்மெல் அடிக்கும். ஏன்டா உள்ள வந்து என்னதான் நீங்க அத மூடிலாம் வச்சிருந்தாலும், உள்ள வந்து பாத்ரூம் போய் வைக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்க போயிட்டுருக்கப்போ ஒரு யானை ஆமா பார்த்தேன். ஒரு வைல்ட் எலிஃபென்ட் வந்து ஆல்மோஸ்ட் முட்டிடுச்சு. அது வந்து ஒரு ரொம்ப மரண பயத்த இது பண்ணுச்சு. எனக்கு அன்னிலேருந்து 3 நாளைக்கு தூக்கமே வரல. யானை மிதிக்கிற மாரியே தான் கனவு வந்துச்சு. நான் பிரதீப் கிட்ட எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் நானு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு வைல்ட் அனிமல் ஃபேஸ் டு ஃபேஸ் ம். என்கவுண்டர் ம். பண்றது, அட்டாக் பண்றது.
ரொம்ப பயந்துட்டேன் நான். லைக் பட் ஆனா மை ஹஸ்பண்ட் வாஸ் வெரி சில். ஏன்னா அந்த இடத்துல வந்து கரெக்ட்டா பிரேக் போட்டு கரெக்ட்டா போயிட்டான். போலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். என்னால நெனச்சு கூட பார்த்துருக்க முடியாது. சத்தியமா தூக்கி மிதிச்சு தூக்கி போட்டு போயிருக்கும் அது. ம். பட் ஐ ஐ ஷுட் கிவ் கிரெடிட்ஸ் டூ ஹிம். ஏன்னா ஹி வாஸ் வெரி காம் அண்ட் அந்த 2ண்ட் டூ 3ர்ட் கியர் அது ம். போட்டதுனால தான் ஐ கெஸ் அந்த வண்டி போச்சு. இல்லன்னா அவ்வளோதான் அது காலி. பட் ஓவரால் இட் இஸ் அ வெரி ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது அந்த டுக் ஆக்சஸ் பண்றதுலருந்து அத எப்படி நீங்க ரிட்டர்ன் பண்றது? அந்த அந்த ப்ராசஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆ டுக் ரெண்டல்னு ஒரு கம்பெனி இருக்கும். tuk-tuk-rental.com நெனைக்கிறேன். ஸோ ம். நீங்க வந்து முன்னாடியே ப்ரீ புக் பண்ணி புக் புக் பண்ணிடணும். நீங்க ம். கிளம்புறதுக்கு மேபி ஒரு 15 ஆர் 20 டேஸ் முன்னாடி அவங்க கிட்ட அவைலபிலிட்டி கேட்டுட்டு எந்தெந்த டேட்ஸ்ல அவைலபிள் இருக்கு, என்ன மாரி வெஹிக்கிள் வேணும்னு நீங்க கேட்கணும். ஐ கெஸ் மேனுவல் இருக்கு, எலக்ட்ரிக் இருக்கு. பட் டிபெண்ட்ஸ் ஆன் த காஸ்ட் ஒண்ணும். ஸோ ஜென்ரலா இட் வில் பி அரவுண்ட் $15 to $20 15 to 18 or $20 ஒரு நாளைக்கு. ஸோ அது நீங்க முன்னாடி புக் பண்ணிட்டீங்கன்னா, அன்னைக்கு போயிட்டு அண்ட் யூ கேன் ஜஸ்ட் பட் உங்களுக்கு என்னதான் இருந்தாலும், உங்ககிட்ட வேலிட் ஐடிபி இருந்தா கூட, யூ ஷுட் ஹேவ் அ லோக்கல் பெர்மிட். ஸோ இப்போ லோக்கல் பெர்மிட் கொஞ்சம் ஈஸி ஆக்கிட்டாங்க. ஸ்ரீலங்கன் கொலம்போ ஏர்போர்ட்லேயே தே ஆர் கிவிங் யூ லைசென்ஸ். ம். லோக்கல் அந்த ஒரு லோக்கல் பெர்மிட் தராங்க. ஸோ அது ஐ கெஸ் 2500 எல்கேஆர் நெனைக்கிறேன். அது ஸோ அத குடுத்து வாங்கிட்டீங்கன்னா, நீங்க ஓட்டலாம். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா நீங்க அங்க போய் பிக்கப் பண்ணிட்டு, தே வில் கிவ் யூ ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 ஹவர் உங்களுக்கு எப்படி ஆட்டோவ ஆக்சஸ் பண்றது, ட்ரெய்னிங் மாதிரி. ஃபங்ஷனாலிட்டிலாம் சொல்லி தருவாங்க. அது முடிச்சுட்டா ஒரு 40 மினிட்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அந்த ரோட்ல டிராஃபிக்ல ஓட்டுறது அது எல்லாமே. பட் ஆனா ஒன்ஸ் அந்த 40 மினிட்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, செம்ம ஜாலி ஆயிடும். ஃபன் திருப்பி நீங்க ஆயிடும். வந்து இப்ப நீங்க வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லா சுத்திட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்து குடுத்தீங்களா அது? இல்ல நாங்க ஆக்சுவலா கண்டில வாங்குனோம். ம். அவங்களே கண்டிக்கு ஓட்டிட்டு வந்து குடுத்துட்டாங்க. நெகம்போலேருந்து. அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல. லைக் எப்படின்னா, லைக் நீங்க திருப்பி நீங்க குடுக்குறோன்னும்போது அந்த கம்பெனிக்கே ஆமாமா. போய் அந்த குடுக்கணுமா? கம்பெனில தான் குடுக்கணும். ஓ! ஃபுல்லா நீங்க இப்ப நாங்க கண்டில வாங்குனோம். டிராப் பண்ணது நெகம்போல டிராப் பண்ணோம். பட் ஆனா நீங்க வந்து அங்க தான் டிராப் பண்ண போறோம்னா நீங்க சொல்லிக்கலாம். நீங்க சப்போஸ் மத்த இடத்துலேருந்து எடுத்துக்கிறீங்கன்னா, அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஓ! இப்போ நீங்க எனக்கு வேணாம், நீங்க கண்டிலே எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து எடுத்துப்பாங்க. பட் யூ வில் ஹேவ் டூ பே எக்ஸ்ட்ரா பிக்கப்க்கு. ம், ம், ஸோ பட் ம். எனிவே நீங்க ஏர்போர்ட் நெகம்போல தான இருக்கு. நெகம்போல விட்டுட்டு அப்படியே ஏர்போர்ட் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ம். அதுதான் ஜஸ்ட் நீங்க ஃபுல்லா பட் ஆனா நீங்க என்டையரா ஸ்ரீலங்கா டிராவல் பண்ணது இந்த டுக்ல தான் இல்ல? ஃபுல்லா நான் ட்ராவல் பண்ணது டுக்ல தான். வைல்ட் அனிமல் பத்தி பேசுனீங்க இல்லைங்களா? நான் பயந்தது என்ன அப்டின்னா, அந்த மேகாலயா ட்ரிப்ல நீங்க அந்த ஸ்லிப் ஆன் ஆ தான். யாஹ்! ஸோ நீங்க வேற சொல்லிட்டு இருந்தீங்களா, லைக் ரொம்ப ரிமோட் பிளேஸ்ல இருந்தீங்க. ஆமா. ரொம்ப அது பண்ணவே முடியாது. லைக் அது என்ன ஆச்சு ஆக்சுவலா? ஆக்சுவலா அது ஒரு பேம்பூ ஸ்டெப்ஸ் மாரி இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டெப் ஸ்லிப்பரியா இருந்திருக்கு போல. எனக்கு தெரியல. நான் வந்து புடிக்கல. நான் ம், ம், அப்பதான் ம். ஃபோன் எடுத்து பாக்கெட்குள்ள வச்சுட்டு, சரி நம்ம பார்த்து இறங்கணும் அப்படின்னு ஒரு கான்ஷியஸ் தாட்டோட ஃபோன் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு ஒரு கால் எடுத்து வச்சேன் கீழ. எடுத்து வச்சோனே டப 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 டபன்னு ஒரு 6 ஸ்டெப்பு வழுக்கிடுச்சு. கீழ பாறை. அது கீழ ஆறு. ம், ம், ம். ஸோ, அந்த என்னாச்சு அந்த பேம்பூ ஸ்டெப்ல நடுவுல அந்த கம்பி வச்சிருப்பாங்க. ஆ, ஸ்டெப்பு, ஆ. ஹேண்டில் அது கீழ அந்த குச்சி குச்சி இருக்கும்ல. அந்த ம், ம், ம். அடியில ஹோல்ட் ஹோல் பண்றதுக்கு. ஆ. அந்த வழுக்கி டப டப டபன்னு விழவும், ஒரு இடத்துல டர்ன் ஆயிட்டு 2 காலும் அந்த இதுல இதுல போய் லாக் சொருவிடுச்சு. ம், நல்ல வேள அது சொருவுச்சு. அப்படி சொருவுனால தான் எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கட்டு. ம். அப்புறமா எனக்கு இந்த இடத்துல ஒரு கட்டு. அப்படி நான் சொருவலன்னா, டைரக்ட்டா பாறையில தான் விழுந்திருப்பேன். தெறிச்சிருக்கும் என் மசில்ஸ் எல்லாம். போன் எல்லாம் தெறிச்சிருக்கும். பட் தேங்க்ஃபுல்லி ஒண்ணும் ஆவல. ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிச்சு. ஒரு ஒரு அன்னிலேருந்து ஒரு ஒரு ஐ கெஸ் ஒரு வர வரைக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா, மேகாலயா ஃபுல்லா உங்களுக்கு ட்ரெக்கு, ம். ஈரம், தண்ணி, வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாரி தானே. ஸோ தண்ணி பட பட எரிய ஆரம்பிச்சது. அண்ட் அங்க ரொம்ப ரிமோட்டா இருந்ததுனால கூட ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஆக்சஸிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருந்துச்சு எனக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா என்னோட டாக்டர் கிட்ட கேட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு பட் நான் விட்டுட்டேன் ஒரு 2 நாள். சும்மா அந்த கேண்டிட் பீட்டாடைன் போட்டு ம். சும்மா சமாளிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா அது ரொம்ப தட் ப்ரூஸ் ஆ ரொம்ப பெருசா சிவியரா ஆக ஆரம்பிச்சோனே எனக்கே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுமோ? தண்ணி பட்டுட்டே இருக்கு. ஆறவே இல்ல. என்ன ம், பண்ணாலும் தண்ணி பட்டுட்டே இருக்கு. ஆறவே இல்ல. ஸோ அதுக்கப்புறமா டாக்டர் கிட்ட கேட்டு அப்புறம் லோக்கல்ல ஒரு மெடிக்கல் ம். ஷாப்ல போயிட்டு 4, 5 மெடிக்கல் ஷாப்ல கேட்டோம். அவங்க எங்கேயுமே அது இல்லன்ட்டாங்க.
அப்புறமா ஒரு 10, 15 கிலோமீட்டர் போயிட்டு ஒரே ஒரு மெடிக்கல் ஷாப்ல இருந்துச்சு. அது வாங்கிட்டு போட்ட அப்புறம் கொஞ்சம் பரவால்ல. அப்படி பட் யா தட் வாஸ் ஸ்லைட்லி டெரிஃபையிங். நான் உங்களோட கன்டென்ட்ல பார்த்த கிரேசியஸ்ட் ஒரு கன்டென்ட் அப்படின்னா எப்படி டுக் எப்படியோ லைக் அதே மாரி நீங்க அந்த வாட்டர் ஃபால் விழும்போது நீங்க அந்த ரோப்ல கீழ இறங்குவீங்கல்ல. அந்த ஸ்ரீலங்கா, ஆ, லக்ஸபானா. ஆமா. ஆமா, ஆமா. ஸோ தட் வாஸ் அது நான் பார்த்ததுல எனக்கு இந்த 2 தான் கிரேசியா தெரிஞ்சது எனக்கு. ஸோ அந்த மாரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல வாட் இஸ் த கிரேசியஸ்ட் திங் யூ எவர் டன் இன் டிராவல்? கிரேசியஸ்ட் திங் நெறையா டிராவல் இருக்கு. போனதே கிரேசின்னு ஆமா. சொல்லிடாதீங்க. நெறையா இருக்கு ஆக்சுவலா. நான் நான் பண்ற பாதி விஷயம் கொஞ்சம் கிரேசியா தான் இருக்கும் ஆக்சுவலா. ரொம்ப கிரேசியான விஷயம்னா, ஆம் இப்போ ஸ்ரீலங்கால லைக் அந்த தனிகலான்னு ஒரு இடம் போட்டிருப்பேன். ம், ஸோ ம், மேபி இத நீங்க கடைசியா பேரு கடைசியா போட்டுருங்க. அந்த இடத்த கண்டுபிடிச்சதே வந்து செம்ம ஒரு பெரிய ஸ்டோரி ஆக்சுவலா. நாங்க வந்து மதுரோயா டூ சிக்ரியா அந்த ரூட்ல டுக் ஓட்டிட்டு இருந்தோம். மேப்ப பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப வியர்டான மேப்ல ஒரு ஷேப் இருந்தது. லைக் அது ம், பார்த்தோனே செம்ம கூஸ் பம்ப்ஸ். என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சுச்சு, அது ஒரு மவுண்டன். அப்புறம் அந்த மவுண்டன் பத்தி படிக்க ஆரம்பிச்சோனே தான் தெரிஞ்சது, ஓ! இப்படி ஒரு இடம் இருக்கா ஸ்ரீலங்கால அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் ஐ வாஸ் டிட்டர்மைன் அங்க போயே ஆவணும் அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போய் லோக்கல்ஸ் எல்லாம் விசாரிச்சு எப்படி போகுதுன்னு எனக்கு அந்த ரிசர்ச்சே எனக்கு 1 டே ஆச்சு. ம், 1 டே ஃபுல்லா நாங்க ரிசர்ச் பண்ணி, அந்த இடத்த பத்தி கத்துக்கிட்டு, எப்படி ஏறுது? ஏறலாமா ஃபர்ஸ்ட்டு? மத்தவங்க ஏறலாமா? ஏன்னா பிகாஸ் சம்டைம்ஸ் நான் மட்டும் ஏறிட்டேன்னா, அத பார்த்துட்டு வரவங்களால ஏற முடியலன்னா, திஸ் நோ பாயிண்ட். மத்தவங்க ஏறலாமா? அத எப்படி பண்றது? ஏது பண்றது? எல்லாம் விசாரிச்சுட்டு, திரும்ப நாங்க சிக்ரியா போயிட்டு, திரும்ப ரிட்டர்ன் வந்து அந்த மவுண்டன் ஏறுனோம் நாங்க. அது வாஸ் மைண்ட் ப்ளோயிங் ஆக்சுவலி. அந்த தனிகலா. ஓ! அதோட வந்து மவுண்டனோட பேர் தணிக்கல். தனிகலா. இட்ஸ் அ சர்க்குலர் மவுண்டன். தெரியும், அது தெரியும். வந்து நீங்க மேப்ல போய் நீங்க இந்த இந்த இத போடுவீங்கல்ல, அப்ப அந்த மேப்ல அந்த இடத்த காமிங்க. லைக் அது சாப் பண்ண மாரி இருக்குமே, அந்த மவுண்டன் அது தானே நீங்க சொல்றீங்க? மேப்ல பார்த்தாலே அது அப்படியே சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். ம், லைக் நீங்க அது எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறப்போ அவ்ளோ கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அத பத்தி படிக்கிறப்ப ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்ளோ ஹிஸ்டரி இருக்கு. அந்த ஊர் மக்கள் எல்லாமே அது ஒரு ஏலியன் மவுண்டன். அங்க ஏலியன் ஸ்பாட் பண்ணியிருக்கேன். அது மித்தா அது அ என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா லைக் அந்த இடத்துக்கு போனாலே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த இடம் அவ்ளோ ஒரு மாரி மேஜிக்கலா இருக்கு அப்டின்ட்டுன்னு. ஏன்னா அது ரொம்ப அன்ரியலா இருக்கு பார்க்குறதுக்கு. இப்படி ஒரு மவுண்டன் இருக்குமான்னு கூட நான் என்னோட வைல்டஸ்ட் இமேஜினேஷன் ஏன்னா நான் அவ்ளோ மலை ஏறியிருக்கேன். ம். நான் ஒரு மலை கூட நான் இப்படி பார்த்ததே கிடையாது. இட் வாஸ் கிரேசி அந்த மவுண்டன் மட்டும். ஸோ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு சில ட்ரிப்ஸ் வந்து நீங்க வந்து நெறைய ட்ரிப் போயிருக்கீங்க. பட் ஆனா நான் நான் பார்த்த வரைக்கும் நீங்க எந்த டிராவல் ஏஜென்சிஸ் கூடயும் பேர் ஆன மாரி நான் பார்க்கல. ம். ஸோ நீங்க ஏன் டிராவல் ஏஜென்சி அவாய்ட் பண்றீங்களா? ஆர் எல்ஸ் நீங்க வந்து சோலோவா தான் பிரிப்பேர் பண்ணிட்டு போணும் அப்படின்னு இருக்கீங்களா? ஆ சி தேர் ஆர் லைக் ட்ராவல் ஏஜென்சி ஆப் பண்றதுக்கு நெறைய விஷயம் இருக்கு. இஃப் இட் இஸ் அ காம்ப்ளிகேட்டட் டெஸ்டினேஷன் ம், அப்டின்னா, இப்ப அருணாச்சல் பிரதேஷ் இல்ல வந்துட்டு ஆப்கானிஸ்தான், டர்க்மெனிஸ்தான் அந்த மாரி கண்ட்ரிலாம் எடுத்தீங்கன்னா, நீங்க ட்ராவல் ஏஜென்சி கூட தான் போணும். வேற ம். ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா, பிகாஸ் தே நோ அவங்கலாம் லோக்கல்ல உள்ளவங்க. தே நோ தியர் கண்ட்ரி பெட்டர் அண்ட் தே கேன் ஆர்கனைஸ் இட் பெட்டர். பட் இஃப் இட் இஸ் அ லைக் ஒரு ஈஸி கண்ட்ரி அப்டின்னா, லைக் யூ கேன் பிளான் இட் யோர்செல்ஃப். அண்ட் ட்ராவல் ஏஜென்சினா ஒரு செட் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம் ஐட்னரி தான் வச்சிருப்பாங்க. எனக்கு அது பண்றதுக்கு அவ்வளவா இஷ்டம் இல்ல. ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் ஆன் மை ஓன் சோ தட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அங்க உள்ள விஷயங்கள் எனக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்சர்வ் பண்ணுவேன்ல. அத தான் நான் என் கன்டென்ட்டா குடுக்கணும்னு நெனைக்கிறேன். நாட் தட் இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஐட்னரீஸே திரும்ப திரும்ப போடுறது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபாலோ தட் ஸ்டைல். ஏன்னா நெறைய பேர் வந்து இது வந்து ஸ்கேம் மாரி பண்றாங்கன்ற மாரி நெறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா? டிராவல் ஏஜென்சிஸ் பத்தி. லைக் டிராவல் ஏஜென்சிஸ் வந்து ஓவரா சார்ஜ் பண்றாங்க. லைக் அந்த விஷயங்கள் எல்லாமே ஆக்சுவலா நிஜமா இருக்கா? இஸ் இட் ரியலி தட் டிராவல் ஏஜென்சிஸ் வந்து ஸ்கேம் பண்றாங்களா? இல்ல அப்டின்னா சம்ஹவ் அவங்க வந்து இந்த மாரி ஒரு ஹோட்டல்ஸ் கூட டை அப் பண்ணி அதில கமிஷன்ஸ் எடுத்துக்கிற மாரியோ, அந்த மாரி ஏதாவது விஷயங்கள் நடக்குதா உள்ள? ஆக்சுவலி நான் 2, 3 கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்ட்டுன்னு. பட் ம். நாட் எவ்ரிபடி. பட் டிராவல் ஏஜென்சி டெண்ட் டு சார்ஜ் ம். மோர். தட் இஸ் ஆக்சுவலி அவங்களோட பிசினஸே அந்த yeah, அதுதான். they பட் tend to charge more only. But again, it depends. அதாவது see if you have the time and if you don't have the money, do it yourself. நீங்களே போங்க. And if you don't have the time and you have the money, then go via travel agency.
ஸோ ஏன்னா இப்போ ட்ராவல் ஏஜென்சி போம்போது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்டின்னா, இப்போ நீங்க மணி எக்ஸ்சேஞ்சில வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்றதோ, ஆர் எல்ஸ் அந்த நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த மாரி ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டி பார்க்குறது எல்லாமே நீங்க நம்பளே போம்போது தான் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் ட்ராவல் ஏஜென்சினா எதுவா இருந்தாலும் அந்த ஏஜென்சிக்கு நம்ம கால் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஏ டூ இசட் தேல் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். நீங்க லெஜரா போயிட்டு லெஜரா வரலாம். அதேதான் நீங்க இப்போ உங்க டே டு டே லைஃப்லயே உங்களுக்கு அவ்ளோ ப்ராப்ளம்ஸ், அவ்ளோ உங்க வொர்க் பிரஷர் அவ்ளோ இருக்கும். அண்ட் ட்ராவலே வந்துட்டு நீங்க வந்து யூ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் அ லிட்டில் பிரேக் அவுட் ஆஃப் யுவர் மோனோட்டனஸ் லைஃப். அப்படி ம். இருக்கப்போது யூ வாண்ட் சம்திங் எவ்ரிதிங் ஆர்கனைஸ்ட் அந்த மாரி பட்சத்தில யூ கேன் கோ வியா ட்ராவல் ஏஜென்சி. பட் எனக்கு நானா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நெறைய விஷயங்கள் கத்துக்கணும். ஆஸ் இன் லைக் நெறைய like I just wanted to go with the flow. ம். I don't want to do the mainstream stuff or something, and I also want to save money. அப்படின்னா you can do it yourself. And there are multiple ways நீங்க பண்றதுக்கு நெறைய ways இருக்கு. நீங்க தனியா travel பண்ணணும்னா. It's not impossible and all. Just that you need to spend a little time and you should be open minded because anything might happen. ஓகேவா? நீங்க எல்லாமே ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்துக்கணும். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ ட்ராவல் ஏஜென்சிய நம்ம வந்து ஆக்சுவலி வி கேன் ட்ரஸ்ட் அப்படி தான யாஹ்! சொல்றீங்க? யூ கேன் ட்ரஸ்ட். அதான் நான் சொல்றேன். யூ கேன் ட்ரஸ்ட் பட் டூ யுவர் ரிசர்ச். ம், 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 என்னவா இருந்தாலும் நீங்க உங்க ரிசர்ச் பண்ணிட்டு தான் போணும். முன்னாடியே வந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்க, கமெண்ட்ஸ் பாருங்க. Google ரிவ்யூஸ்ல போய் கமெண்ட்ஸ் பாருங்க. எப்படி போயிருக்காங்க அப்படின்னு. தெரிஞ்சவங்க மூலமா போயிருக்காங்கன்னா, யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் தெம் ஹவ் இட் இஸ். அண்ட் என்ன ஐட்னரி குடுக்குறாங்க. அந்த ம், ஐட்னரிக்கு நிஜமாலுமே அந்த காசு வொர்த்தா? அதுவும் இருக்கு. நீங்க அதுவும் பார்க்கணும். நிஜமாலுமே இந்த ஐட்னரிக்கு இந்த காசு வொர்த்தா? இல்ல நீங்களே பண்ணா எவ்வளோ ஆகும்? ஸோ அந்த மாரி கிராஸ் செக்ல வந்து நீங்க செக் பண்ணிட்டு போலாம். பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ டூ யுவர் ரிசர்ச் அவ்வளோதான். அண்ட் இப்போ சப்போஸ் நீங்க ஆஃப் பீட்டா டிராவல் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, நெறைய பேர் இருக்காங்க ஆஃப் பீட்டா கூட்டி போறதுக்கு. ஆஃப் பீட் இஸ் எக்ஸ்பென்சிவ் தான். ஏன்னா ம், பிகாஸ் அங்க உள்ள லாஜிஸ்டிக்ஸோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோ ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிற பட்சத்தில அவங்க என்ன கோட் பண்றாங்களோ, அதுவே அதிகமா தான் இருக்கும். ம். புரியுதுங்களா? ஸோ புரியுது. அந்த மாரி விஷயங்கள்லாம் யூல் ஆல்சோ ஹேவ் டூ கீப் இட் மைண்ட். ஸோ இப்போ நீங்க நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கல்ல, மேகாலயா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டாக்டர் வச்சு. அ அதில இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ நான் என்னோட சொந்த ஊர் வந்து வேற. நான் இப்போ சொந்த ஊருக்கு போயிட்டு அங்க வரேன் அப்டின்னாலே, எனக்கு அந்த கோல்டு ஐ மீன் வாட்டர் சேஞ்ச் ஆனாலே என் த்ரோட் அஃபெக்ட் ஆயிடும். கோல்டு வரும். அது 1 வீக் இருக்கும். அப்டி இருக்கும். நீங்க கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணும்போது, அங்க நீங்க அடாப்ட் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பாடி அடாப்ட் ஆகுறதுக்கு டைம் ஆகும். அண்ட் அந்த மாரி டைம்ல உங்களுக்கு ஏதாவது ஃபீவரோ ஏதாவது இருந்துச்சுன்னா, நம்ம இந்தியால பொறுத்த வரைக்குமே ஈஸி. டக்குன்னு டாக்டர கன்சல்ட் பண்ணிடலாம். பட் ஒரு சில வெளியில இருக்க கண்ட்ரீஸ் எல்லாமே டாக்டர் கன்சல்ட் பண்றதே பெரிய டாஸ்க் மாரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அத எப்படி நீங்க அந்த மாரி ஏதாவது உங்களுக்கு சிச்சுவேஷன் நடந்திருக்கா? லைக் அங்க போயிட்டு ஏதாவது உடம்பு சரியில்லாம போன மாரி ஏதாவது? டச் வுட் எனக்கு வந்து ஃபீவர் ஜென்ரலாவே ம். வராது. ம், எனக்கு ம், கோவிட் அப்ப கூட ஃபீவர் வந்ததில்ல. ம். ஸோ டச் வுட் ஓகே. அ கடவுளே ப்ளீஸ் வராது, குடுத்துறாத வராது. அடுத்த ட்ரிப்ல. வராது, வராது. ஸோ வந்துட்டு அ இப்போ அ எனக்கு வந்து வாட்டர் அலர்ஜி இருக்கு. அதனால ம். தான் நான் தண்ணியோ, ஜூஸோ எங்க குடிக்கனாலும் யோசிச்சு தான் குடிப்பேன் நானு. ஸோ அத நான் அவாய்ட் பண்ணிப்பேன். அண்ட் ஐ மேக் ஷூர் லைக் நான் கரெக்ட்டா இருப்பேன். கண்ட இடத்துல சாப்பிட மாட்டேன். எனக்கு அது இன்ஸ்டிங்க்டிவா அது தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் அந்த சாப்பாடு வேண்டாம் அப்டின்னா, ஐ ஒன்ட் ஈட் தட். ஸோ நான் என்னோட ஹெல்த் நான் பத்திரமா பார்த்துப்பேன். ஐ வொர்க் அவுட் அண்ட் ஐ டேக் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு போ முடியுமோ, அது எல்லாமே எடுத்துட்டு போயிடுவேன். பட் எனக்கு லாவோஸ்ல இங்கேருந்து ஐ கெஸ் இங்கேயே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏதோ பண்ணேன், என்ன பண்ணேன் ஞாபகம் இல்ல. எனக்கு காஃப் இங்கேயே வந்துடுச்சு. அங்க போயிட்டு பேசவே முடியல. இரும்பிட்டே தான் இருப்பேன். ம். அவ்ளோ காஃப் எனக்கு. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன். பட் எனக்கு அப்ப வரைக்கும் எனக்கு காஃப் சிரப் எடுத்துட்டு போணும்னு எனக்கு ஐடியா இல்ல. காஃப் நார்மலா சிட்ரசின் எடுத்துட்டு போனேன். பட் சிட்ரசினுக்குலாம் கேட்கல சுத்தமா. ஆ செம்ம காஃப். நானும் நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் லோக்கல் மெடிசின்லாம் ட்ரை பண்ணேன். எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆவல. அதுக்கப்புறமா டாக்டர் கிட்ட கால் பண்ணி, அங்க உள்ள அவங்க படிச்சு லாவோஸ்ல என்ன காஃப் சிரப் இருக்கும்னு அதுவும் ட்ரை பண்ணேன். அதுவுமே ஒர்க் ஆவல. அதுக்கப்புறமா லோக்கல்ல ஒரு சின்ன ஒரு வீட்டுல ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த ம். பீடியாட்ரிஷியன் மாதிரி. அவங்க கிட்ட போய் காஃப்ன்னு அவங்க 4 டேப்லெட் 4 நாளைக்கு போட சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சரியாச்சு. ஸோ அதுலேருந்து ஐ கேரி ஒரு காஃப்க்கு ஒரு டேப்லெட்டும், ஒரு காஃப் சிரப்புமே எடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா, அந்த இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு காஃப் சிரப் எனக்கு செட் ஆவல. என்னோட ம், இதுக்கு. ம், பட் மேபி அது அவ்ளோ சிவியர் ஆயிடுச்சு போல. ஸோ ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ லாவோஸ்ல.
ஸோ அந்த மாரி அண்ட் ஐ ஐ மேக் ஷூர் லைக் அந்த இப்போ டேப்லேருந்து குடிச்சாலும் நான் வந்து பாயில் பண்ணி தான் குடிப்பேன். ஐ ஆல்சோ கேரி அ வாட்டர் ஃபில்டர் மாதிரி. ம். ஸோ அதில நீங்க நார்மலா டேப்லேருந்து புடிச்சு குடிச்சாலும், அதுவே ஃபில்டர் ஆயி தண்ணி குடிக்கும். அந்த தண்ணி பாயில் பண்ணி திரும்ப குடிப்போம் நாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் பண்ணுவோம். இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்ல, சுத்தமா பண்றாங்களா இல்லையான்ட்டுன்னு. அதெல்லாம் பார்த்து தான் சாப்பிடுவோம் நாங்க. ட்ராவல் பிஃபோர் கோவிட் அண்ட் ட்ராவல் ஆஃப்டர் கோவிட் அப்டின்ட்டு ஒரு ஒரு இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா முன்னாடி வந்து அந்த கோவிட்ன்றது வந்து அவ்ளோ சிவியரா வரும். லைக் டோட்டல் வேர்ல்டே ஒரு ஒரு ஆல்ட் ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு யாரும் நெனைக்கல. ஸோ அப்டி இருக்கும்போது லைக் பிஃபோர் ட்ராவல்ல இருக்கும்போது அப்போ என்னென்ன பெனிஃபிட் இருந்துச்சு? அண்ட் ஆஃப்டர் கோவிட் லைக் அது எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு? ஆர் ஆர் அப்டியே கான்ட்ராடிக்டா அப்போ டிஃபிகல்ட்டா இருந்தது ஆஃப்டர் கோவிட் ஈஸியா இருக்கு. லைக் அந்த மாரி ஏதாவது இருக்கா? லைக் டூ யூ சீ எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கோவிட்? ஐ கெஸ் பீப்பிள் ஸ்டார்ட்டட் டு ட்ராவல் மோர் ஆஃப்டர் கோவிட். ஏன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சுன்னு நெனைக்கிறேன். ம். வாட் இஃப் எவ்ரிதிங் எண்ட்ஸ்? நம்ம எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே அப்டின்னா, ஐ ஐ ஃபீல் லைக் பீப்பிள் ஸ்டார்ட்டட் டு ட்ராவல் மோர் ஆஃப்டர் கோவிட். தே வாண்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் திங்ஸ், மோர் திங்ஸ் இன் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் லைஃப். ஸோ தட் இஸ் மை பர்சனல் அப்சர்வேஷன். கோவிட் முடிந்த வரைக்கும் பீப்பிள் ஆர் வெரி ரிலாக்ஸ்ட். ஐ கெஸ் கோவிடுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு ஒரு பயம் மாதிரி, "நம்ப எதுவுமே பண்ணலையோ! இப்படியே ம். முடிஞ்சிருமோ உலகம்?" அந்த மாரி ஏதாவது தோணியிருக்குமோ? இட்ஸ் மை அப்சர்வேஷன். 10 டூ 15 கண்ட்ரீஸ் நீங்க ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நெறைய உங்களோட டெய்லியே வந்து ட்ராவல் அப்படின்றத சுத்தி தான் இருக்கு அப்படின்னும்போது, ஸோ நீங்க நெறைய பீப்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. நெறைய பீப்பிள்ஸ் வந்து ரொம்ப கைண்டடா இருந்திருப்பாங்க. நெறைய பீப்பிள்ஸ் வந்து மீனா இருந்திருப்பாங்க. ரூடா இருந்திருப்பாங்க. லைக் பட் ஆனா ஆக்சுவலா நான் நடுவுல லைக் ரொம்ப ட்ராமடைஸ் ஆயி நான் ஒரு விஷயம் பார்த்தேன் அப்படின்னது வந்து என்ன அப்படின்னா, லைக் நார்த் இந்தியாலருந்து இங்க வந்த ஒரு ஒருத்தர வந்து அந்த ட்ரெயின்ல வச்சு சொல்லக்கூட எனக்கு முடியல. லைக் ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த மாரி இருக்கும்போது, லைக் ட்ராவல் பண்ணணும்னு நெனைக்கும்போது, இதெல்லாம் எனக்கு வந்து வந்து போகும். அப்படி இருக்கும்போது நிஜமாவே ஹியூமன்ஸ் ரியலி ஸ்கேரி லைக் அரவுண்ட் வேர்ல்ட் அப்படின்னு நான் கேட்கிறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்கள்ல தான் இருக்கு ஆக்சுவலா. ம். பட் ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் குட் பீப்பிள் அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் ஹேட் பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஸ் வெல். பட் நீங்க அத அப்படியே அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தவங்க இப்படி இருக்காங்கிறதுக்காக நம்மள போட்டு நம்மள வருத்திக்கிறது நம்மளுக்கு தான் அது ஸ்ட்ரெஸ். நல்லவங்கள பார்த்தீங்கன்னா, நல்லவங்க பண்ணாங்கன்னா, ஐ மீன் லைக் இஃப் சம்மன் டஸ் குட் டு யூ, ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் டூ த குட் டு அதர்ஸ். இப்போ நான் நான் ஜப்பான் போனப்ப எனக்கு பொட்டி என்னோட சூட்கேஸ் தூக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ம். பட் எவ்ரி சிங்கிள் பெர்சன் கேம் ஃபார்வர்ட் அண்ட் ஹெல்ப் மீ. எங்க போனாலுமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ஐ டுக் இட் ஆஸ் அ லெசன் தட் நாளைக்கு யாராவது சூட்கேஸ் தூக்க கஷ்டப்படுறப்ப நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டுன்னு. இப்போ சப்போஸ் நான் வேற கண்ட்ரி இப்போ நான் வந்து ஹாங்காங் போனப்ப எனக்கு வாண்டடா வந்து கேட்டாங்க. ஹெல்ப் உங்களுக்கு எங்க போணும்? ஏன்னா நான் மேப் பார்த்து திரு திருன்னு முழிச்சுட்டு இருந்தேன். அவங்களே வந்து கேட்டாங்க. அண்ட் இப்போ நான் சென்னையில இல்ல என்னோட ஊர்ல நான் எங்க இருக்கனோ, யாராவது ரொம்ப ஸ்டாண்டர்டா எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, நானே வாண்டடா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா? ஆர் யூ ஸ்டக்? அப்படின்ட்டுன்னு. ஸோ தட் இஸ் அ லேர்னிங் தட் ஐ டுக் ஃப்ரம் குட் திங்ஸ் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் பீப்பிள். பேட் திங்ஸ்னா அந்த மாரி பண்ணக்கூடாது. இப்ப என்ன என்ன யாராவது ஹர்ட் பண்றாங்கன்னா, நான் அவங்கள மாரி இருக்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்திருப்பேன். ம். ஒருத்தவங்க இப்போ சொன்னேன்ல, சின்ன விஷயம் தான். அவங்க நெனச்சிருந்தா எங்கள உட்டுருக்கலாம் உள்ளுக்குள்ள. உள்ளுக்குள்ள அவங்கள உட்கார வச்சிருக்கலாம். பட் அவங்களுக்கு அந்த தாட் இல்ல. ஸோ அதான் இப்ப நாளைக்கு யாராச்சும் இப்போ ரொம்ப ஹாட்டா இருக்கு, அந்த மாரி ஃபீல் ஆனாங்கன்னா, லைக் எனக்கு அவங்கள எப்படி ஹாஸ்பிட்டலா ட்ரீட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ ஐல் மேக் இட் அ பாயிண்ட் தட் அந்த மாரி ரூட்னஸ நான் இன்னொருத்தவங்களுக்கு கிட்ட காமிக்க மாட்டேன்னு. ம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்ரிபடி ஷுட் பி எம்பத்தட்டிக் டூ பீப்பிள் ஹூ ஆர் விசிட்டிங் அவர் பிளேஸ். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் ஆனா லாட் ஆஃப் பீப்பிள் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். தட் இஸ் அவேர்னஸ் லைக் ஆல் ஆஃப் us ஷுட் கிவ் ஐ ஃபீல். ஸோ ஏன்னா அது நார்மலா ட்ராவல் பண்ணும்போதே இந்த விஷயம்லாம் பார்க்கணுன்னும்போது, யூ பீயிங் அன் வுமன் ட்ராவலர் அது இன்னும் ரொம்ப நெறைய பார்க்கணும் இல்லைங்களா? லைக் ஹியூமன்ஸ்க்கு லைக் யார்கிட்ட கம்யூனிகேட் பண்றோம். லைக் நம்ம தெரியாத ஒரு ஊர்ல போய் பேசணும் அப்டின்னாலே நம்மளுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கும்போது, தெரியாத லாங்குவேஜ வச்சு நீங்க கம்யூனிகேட் பண்ணி போறது வந்து, அந்த இடத்துல ஹியூமன்ஸ் வந்து இவ்ளோ ரூடா இருக்கணும்னு நெனைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல, லைக் தே குட் ஹேவ் ஜஸ்ட் உள்ள ஜஸ்ட் அங்க உட்கார வச்சிருந்தாலே கூட ஓகே தான். லைக் வெளில இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து லைக் ஃபார் அ வுமன் ட்ராவலரா இருக்கட்டுமே, அவங்களுக்கு வந்து லைக் இதெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. லைக் ஹியூமன்ஸ் வந்து இவ்ளோ ரூடா இருக்காங்க அப்டின்னா, லைக் வாட் டூ யூ திங்க் ஆஃப் தட்?
So I guess the major thing that is difficult for a woman is the way I look at safety and the way you look at safety is completely different. ம். அதுதான் மேஜர். இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப நான் காலையில ஒரு இடத்துக்கு கிளம்புறேன். எனக்கு அங்க 6 மணிக்குள்ள அந்த இடத்துக்கு போயிடுவேனா தான் என் மண்டையில ஓடிட்டே இருக்கும். ஆனா நீங்க காலையில 6 மணிக்கு கிளம்புறீங்க. நைட் எவ்வளோ சீக்கிரம் போவீங்க, உங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. மேபி வாட் யூ அட் மோஸ்ட் நீங்க உங்களுக்கு நெறைய ப்ராப்ளம் இருக்கும், இல்லன்னு சொல்லல. பட் த வே ஐ லுக் அட் சேஃப்டி இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நான் இப்போ ரீசென்ட்டா ஸ்ரீலங்கால வந்துட்டு ஐ ஜஸ்ட் வென்ட் டு அ வெரி ரிமோட்டஸ்ட் பிளேஸ் போயிருந்தேன். ஐ ஸ்டார்டட் அட் 7:00 இன் த மார்னிங் அண்ட் நைட் எனக்கு போறதுக்கு 9:00 ஆச்சு. இன்னைக்கு 5:30லேருந்து அங்க பத்திரமா போவேனா? யாராவது இருப்பாங்களா? இருட்டா இருக்குமா? எப்படி சேஃபா இருப்பேன்னு மட்டும் தான் ஓடிட்டு இருந்தது. மத்த எல்லாமே எனக்கு பிளாக் ஆயிடுச்சு. ம். பட் தேங்க்ஃபுல்லி நான் அங்க போய் இறங்குறேன். அந்த ஹோட்டல் ஓட மேனேஜர் வாஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. அண்ட் அவரு வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த பஸ்ல உள்ள டிரைவர் இறங்கி எனக்காக ரோட்ல வெயிட் பண்ணாங்க. அவங்க வந்து கூட்டிட்டு போணுன்ட்டுன்னு. ம். ஸோ நீங்க நீங்க அதான் நீங்க பயப்படுவீங்க. பட் திங்ஸ் வில் ஹேப்பன். சம்திங் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி சொல்றது? உங்களுக்கு ஏத்த மாரி இட் வில் ஹேப்பன். சம்ஹவ் யூனிவர்ஸ் வில் புட் திங்ஸ் டுகெதர் சோ தட் யூ ரீச் தட் பிளேஸ் சேஃப்லி ஆர் எல்லாமே உங்களுக்கு ஏத்த மாரி நடக்கும். ஜஸ்ட் தட் நீங்க நல்லா தான் நடக்கும்னு நெனச்சுட்டே இருந்தா ஓகே. அந்த மாரி. பட் சம்ஹவ் எவ்ரிதிங் ஹேப்பன்ட் அவ்வளதான். பட் நான் சொல்றேன். அட் த எண்ட் ஆஃப் த டே சேஃப்டி இஸ் அட்மோஸ்ட் கன்சர்ன் ஃபார் மீ. வேற எதுவுமே இல்ல. ஆ மேபி சம்டைம்ஸ் ஐ கேன் ஜஸ்ட் எப்படி சொல்றது? அந்த 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 இடத்துக்கு எப்படி இருக்கும்? அந்த இடத்துக்கு போவோமா? இல்லையா? மேபி அப்பப்ப இருக்கும். பட் ஆனா சேஃப்டி மட்டும் தான். எனக்கு பொறுத்தவரைக்கும் மேஜர் கன்சர்ன் இஸ் சேஃப்டி. ஸோ இங்க நெறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? ட்ராவல் வந்து லைக் ரியாலிட்டிய எஸ்கேப் பண்றதுக்காக லைக் அவங்களோட டே டு டே வந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக ட்ராவல் பண்றாங்க அப்டின்னும் சொல்லுவாங்க. அண்ட் ட்ராவல்ஸ் சம்டைம் ஹீல்ஸ் அப்டின்னும் சொல்லுவாங்கல்ல. ஒரு பிரேக்கப்லேருந்து வெளில வர்றதுக்கோ, ஆர் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து விட்டு போனதுலேருந்து அவங்க பண்றதுக்கு தே டூ ட்ராவல். லைக் அப்டிதான் மூவிஸ் எல்லாமே வந்து காமிக்குது. ஸோ ஆக்சுவலி வாட் ட்ராவல் டூ? ஸோ அவ் லைக் எப்படி சொன்னா, ஆக்சுவலா அந்த ட்ராவல் என்ன பண்ணுது நம்பளுக்கு? அப்டின்றது. ட்ராவல் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க அத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் பார்க்கணும். இஃப் யூ ஸ்டார்ட் ட்ரீட்டிங் ட்ராவல் ஆஸ் அன் எஸ்கேப், ஓவர் த டைம் வந்து அது உங்களுக்கு ஒரு டெம்பரவரி ரிலீஃபா தான் இருக்கும். ஆனா ஓவர் த டைம் உங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸாஷனா மாறிடும். ஒரு பர்ன் அவுட்டா ஆயிடும். உங்க லைஃப்ல எவ்ரி டைம் ஒரு ப்ராப்ளம் வரப்ப, நீங்க அத எஸ்கேப் பண்ணிட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு டெம்பரவரியா ஓடிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ட்ராவல்க்காக. அந்த ஹோல் பர்ப்பஸ நீங்க வந்து அட்டைனே பண்ண மாட்டீங்க. ஸோ பேசிக்கலி ட்ராவல் கிவ்ஸ் யூ சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி. ஒரு ம். ஸ்பேஸ் குடுக்கும். அந்த அந்த ஸ்பேஸ்ல உங்களுக்கு ஒரு சர்டன் கிளாரிட்டி குடுக்கும். அந்த கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அந்த பெர்ஸ்பெக்டிவ நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு, அத வந்து நீங்க யூ வில் ஹேவ் டூ இன்கார்ப்பரேட் இன் யுவர் ரியல் லைஃப். ஸோ அந்த ஸ்பேஸ்ல உங்களுக்கு தெரிய வரும். ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. எய்தர் இட் இஸ் டாக்ஸிக் பாஸ் இல்லன்னா வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? ஓவர் எக்ஸ்பெக்டிங் லைக் பேரண்ட்ஸ் ஆர் வாட்டெவர். அந்த மாரி இல்ல வந்து ஒரு ஒரு ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு ஹார்ட் பிரேக்லேருந்து வந்திருக்கலாம். பட் ஸ்டில் வாட்டெவர் இட் இஸ் அந்த அந்த கிளாரிட்டிய நீங்க புரிஞ்சுக்கிட்டு யூ வில் ஹேவ் டூ கம் டூ யுவர் ரியல் லைஃப். பட் ஸ்டில் இட் இஸ் நீங்க திரும்பி வந்தா அந்த ப்ராப்ளம்ஸ் அங்க தான் இருக்க போது. இட் ஒன்ட் மேஜிக்கலி டிஸப்பியர் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ டீல் வித் இட் அட் த எண்ட் ஆஃப் த டே. உங்க கோர் ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, அத நீங்க சார்ட் அவுட் பண்ற வரைக்கி நத்திங் வில் சேஞ்ச். ஸோ டிராவல் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் பார்க்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க, என்ன பெர்ஸ்பெக்டிவ் வளர்த்துக்கிறீங்க, என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, யூ வில் ஹேவ் டூ கம் பேக் டூ யுவர் ரியல் லைஃப் அண்ட் அத நீங்க வந்து என்ன சொல்றது, உங்க டே டு டே லைஃப்ல அதுக்கேத்த மாரி, அது புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள நீங்க அதுல செலுத்தி, யூ வில் ஹேவ் டூ லீட் அ பியூட்டிஃபுல் லைஃப். ஸோ மூவிஸ் ஆர் அபௌட் வேற மாரி தான் அவங்க வந்து காமிக்கிறாங்க கரெக்ட்டுங்களா? எஸ். தட் இஸ் நாட் த ரியல் டிராவல். ஸோ ஏன்னா இப்போ ஈவன் ஒரு சில படத்துல இருக்கும். ஹீரோ வந்து வில் டேக் அ பைக் அண்ட் கோ டூ லே லடாக். ஸோ அதுதான் ஆக்சுவலா எல்லாருமே இப்ப பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். யார கேட்டாலும் லே போறதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, தே வில் பி ஹேவிங் அன் ஹார்ட் பிரேக். இஸ் தட் அ டிரைவிங் ஃபோர்ஸ் அப்டின்னு நெனைக்கிறீங்களா? எந்த ஃபேக்டர் வேணா டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கலாம். அகெயின் டிராவல் இஸ் அ பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனிதிங் கேன் லீட் அப் டூ டிராவல். ஸோ ம். எனக்கு வந்து அ என்னோட எப்படி சொல்றது? லைக் ஐ வாஸ் லைக் கான்ஸ்டன்ட்லி எனக்கு ஃப்ரீடமே இல்ல வீட்ல. ஸோ அதுக்காக நான் டிராவல் தேடி போனேன். ஐ ஃபெல்ட் எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சது டிராவல்ல. பட் ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாரி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். வாட்டெவர் இட் இஸ், நீங்க அங்க என்ன பார்க்குறீங்க? அதுதான் முக்கியம். அது உங்கள லைஃப்ல உங்கள திரும்ப வந்து நீங்க அத எப்படி அத வந்து நீங்க செலுத்தி, நீங்க எப்படி அது மூலமா
உங்க லைஃப நீங்க பெட்டர் ஆக்குறீங்க. ம். அதுதான் அதுதான் ரொம்ப முக்கியம். யூ மஸ்ட் பி ரெடி லைக் அங்க வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறோன்றது தெரிஞ்சு போணும். லைக் எஸ்கேப்க்காக போனோம் அப்டின்னா, யூ எக்ஸாக்ட்லி. கேனாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனிதிங். ஸோ அதுதான் நீங்க சொல்றீங்க கரெக்ட்டா. டெல் மீ ஒன் திங் லைக் இன்ட்ரோவர்ட் விசஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இன்ட்ரோவர்ட் ஆர் த பீப்பிள்ஸ் ஹூ டோன்ட் ட்ராவல்ன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா நான் அப்படிதான் நான் போகாம இருக்கேன். ஐ அம் ஸ்லைட்லி இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்ல லெட்ஸ் சே ஐ அம் அன் ஆம்பிவர்ட் மாரி. ஐல் பி எக்ஸ்ட்ரோ எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட் டூ மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஐல் பி எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட் டூ அதர்ஸ். ஸோ என்னால வந்து அது எனக்கு க்ளோஸ் ஆகுற வரைக்கும் ஐ வில் நாட் பி ஓப்பன் வித் எனிஒன் அப்படின்ற மாரி சொல்லிக்கலாம். அந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருக்கிறதுனாலயோ என்னவோ ஐ கேனாட் திங்க் ஆஃப் ட்ராவல். லைக் எனக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் அ கம்பெனி அப்படின்ற மாரி. ஸோ டூ யூ திங்க் திஸ் ஃபேக்டர் இஸ் அஃபெக்டிங் பீப்பிள் டூ ட்ராவல்? பட் நான் நெறைய பார்த்துருக்கேன். இன்ட்ரோவர்ட்ஸும் ட்ராவல் பண்ணுவாங்க. பட் அங்க வந்துட்டு அவங்கள மாறியும் நான் பார்த்துருக்கேன். ம். So my husband is an introvert, but he kind of forces himself and he puts it out there sometime, and he has changed a bit. ம். அதையும் நான் பார்த்துருக்கேன். பட் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸும் கம்ப்ளீட்டா ட்ராவல் அப்ப வந்து இன்ட்ரோவர்ட்டா ஷட் ஆறதும் பார்த்துருக்கேன் நானு. ஸோ யா, போத் வேஸ் ஐ ஹவ் சீன். பட் இஃப் யூ ஆர் அன் இன்ட்ரோவர்ட் அண்ட் யூ வாண்ட் டு ட்ராவல், நீங்க எப்படி ட்ராவல் பண்ணணும்னு கேட்குறீங்க, யாஹ் கரெக்ட்டா? தட்ஸ் மை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலா. யூ டோன்ட் வாண்ட் டு ட்ராவல் சோலோ. யாஹ் அண்ட் இதுவும் வச்சுக்கலாமே லைக் இஃப் ஐ வாண்ட் டு ட்ராவல் ஹவ் கேன் ஐ ஸ்டார்ட்? அப்படின்றத மாரி. லைக் நாட் ஒன்லி ஃபார் அ இன்ட்ரோவர்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் எக்ஸ்ட்ரோவர்ட்டாவும் நான் கேட்கிறேன். லைக் லைக் நார்மல் ஜெனரல் பீப்பிள் நீட்ஸ் டூ ட்ராவல் அப்படின்னா, லைக் ஹவ் தே வாண்ட் டூ ஸ்டார்ட் அ ட்ராவல் அப்படின்றதும் வேணும். அட் த சேம் டைம் மீ பீயிங் அன் இன்ட்ரோவர்ட் ஆர் சம்மோன் பீயிங் அன் இன்ட்ரோவர்ட் தே வாண்ட் டு டூ ட்ராவல் பட் தே கேனாட் டூ ஜஸ்ட் பிகாஸ் தே கேனாட் ஸ்பீக் டு அதர்ஸ் அப்படின்னா, லைக் ஹவ் தே கேன் ஸ்டார்ட் டு ட்ராவல்? ஃபர்ஸ்ட் இஸ் யூ கேன் நீங்க சோலோவா ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன சின்ன இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ம். இங்கேருந்து எப்படி சொல்றது? மகாபலிபுரம் இல்ல பாண்டிச்சேரி, அங்க போயிட்டு நீங்க அங்க தங்கி, கொஞ்சம் குட்டி குட்டியா யூ கேன் ஸ்டார்ட். எடுத்தோனே நீங்க இன்டர்நேஷனல் போணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன இடத்துக்கு போய் உங்களுக்குள்ளேயே நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ வளர்த்துக்கணும் ஆக்சுவலா. ம். அந்த கைண்ட் ஆஃப் ட்ராவல் பண்ணா எப்படி இருக்கணும்? எப்படி சில விஷயங்கள ஓவர் கம் பண்ணணும்? அந்த மாரி விஷயங்கள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா யூ வில் ஸ்டார்ட் உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் மாரி ஆகும். ம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறமா யூ கேன் டூ சம்திங் பிக்கர். ஒன்ஸ் யூ கெட் யூஸ்ட் டு இட், ஒரு மாரி உங்களுக்கு அது யூஸ் ஆன அப்புறம், மேபி யூ கேன் ஜாயின் ஒரு குரூப் ட்ரிப் போல ஜாயின் பண்ணலாம். ம். அங்க எப்படி இருக்க மேபி லைக் உங்களுக்கு புடிச்ச உங்களுக்கே தெரியாது. ஆ கரெக்ட். உங்களுக்கு செட் ஆற மாரி ஒரு பெர்சன மீட் பண்ணலாம். நீங்க ஜெல் ஆலாம். யூ வுட் நெவர் நியூ இல்ல. அன்லெஸ் யூ ட்ரை, யூ வுட் நெவர் நியூ அபௌட் இட். ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளால முடியாதுன்ற ஒரு பபிள்குள்ள வந்துராதீங்க. ஒரு பவுண்டரி நீங்களே செட் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். லைக் மோஸ்ட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத வச்சு சொல்றேன். மோஸ்ட்டா என்னோட ஃபேமிலியா இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியா இருக்கட்டும், ட்ரிப்போ, ட்ராவல் அப்டின்னா, கோவில் அப்டின்றது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. லைக் கோவில் போறது, கோவில் ட்ரிப்பா 1 வீக் ட்ரிப் கூட போவோம். பட் எல்லாமே கோவில் டெஸ்டினேஷன்ஸா இருக்கிறோம். அதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு நார்மல் டெஸ்டினேஷன் போனா இட்ஸ் எப்படி சொன்னா, அது வந்து ஒரு "ஓ! இப்படி போவோம்." அப்படின்ற மாரி ஒண்ணு இருக்கும். ஸோ, இப்படி இருக்கும்போது, லைக் ஒருத்தவங்க வந்து இந்த மாரி ஒரு பேக்கிரவுண்ட்லேருந்து வெளியில வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, எங்கெல்லாம் அவங்க ட்ராவல் பண்ணலாம்? ஏன்னா, யூ செட் யூ டூ ஹைக்கிங் இல்லைங்களா? ஸோ, அந்த மாரி வேற எங்கெங்கலாம் போலாம்? ஏன்னா, இப்போ எனக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நெனச்சாலே, எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திருப்பி திருப்பி எந்த கோவில்? அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கே வர ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா, நான் அப்படிதான் போயிருக்கேன், அப்படிதான் வளர்ந்துருக்கேன். ஸோ, ஈவன் இஃப் ஐ கோ சம்வேர் லைக் ஹில் ஸ்டேஷன் போணும் அப்படின்னாலுமே, இப்ப என் பேரண்ட்ஸ கூட்டிட்டு போணும் அப்படின்னா, அங்க ஹில் ஸ்டேஷன் நான் போணும்னு நெனச்சாலுமே, அங்க ஏதாவது கோவில் இருக்கான்னு தான் அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ, அப்படி இருக்கும்போது லைக் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஒருத்தவங்க? இந்த மாரி இருந்தாங்க. லைக் இந்த மாரி ஒரு பேக்கிரவுண்ட்லேருந்து இருக்காங்க. ஆர் ஸ்பிரிச்சுவலா தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க எல்லா பிளேஸஸ்க்கும் அப்படின்னா, லைக் ஹவ் தே கேன் கம் அவுட் ஆஃப் திஸ் அண்ட் கோ ரியலி லைக் நெறைய பிளேஸஸ் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்? அகெயின் லைக் யூ கேன் ஸ்டார்ட். இப்போ உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சில இடங்கள் இருக்கும்ல, ட்ராவல் பண்ணணும்னு. ஆஸ் இன் லைக் நீங்க ஸ்பிரிச்சுவலா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும், பட் ஒரு சில இடங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல பண்ணணும்னு. லைக் தே வில் பி ஆஸ்கிங் மவுண்டெயின் பெர்சனா? இல்ல பீச் ஆ பெர்சன் சம்திங் அந்த சம்திங் இப்போ பீச் பிடிக்கும், இல்ல மவுண்டன்ல ஸ்னோ பார்க்கணும். ம். சம்திங் அந்த மாரி எல்லாருக்கும் இருக்கும். மேபி யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். இப்போ ஸ்னோ பார்க்கணும்னா, யூ கேன் கோ டு ஸ்பித்தி ஆர் அந்த மாரி இடங்கள்ல யூ கேன் ஸ்டார்ட். ஆர் ஹிமாச்சல் அந்த சைடெல்லாம் யூ கேன் ஸ்டார்ட். அவுலி அந்த மாரி இடம்லாம். இப்போ மவுண்டன் பிடிக்கும்னா, காஷ்மீர்
லே லடாக் அந்த மாரி ஆரம்பிக்கலாம். இது இந்தியாக்குள்ள. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித்தின் இண்டியா. ஸ்லோவா உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் தேடி போங்க. உங்களுக்கு ஃபுட் பிடிக்கும்னா, ஜஸ்ட் கோ டூ ராஜஸ்தான், இல்ல வந்து மதுரை, சம்வேர் அந்த மாரி உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் தேடி போங்க. அப்படியே சின்ன சின்ன ரொம்ப ஓவர் டூ பண்ண வேணாம் ஐட்னரிய. ம். சும்மா ஒவ்வொரு இடமா அப்படி பார்க்க ஆரம்பிங்க. மேபி இவென்ச்சுவலி உங்களுக்கு அது புடிச்சு போயிடும். ஆட்டோமேட்டிக்லி யூ வில் ஸ்டார்ட் அ சேசிங் லைக் இன்னும் நம்ம நெறைய வித்தியாசமா பார்க்கணும், இல்ல இன்னும் நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த தாட் வந்துரும். ஸோ தட் யூ கேன் டூ. இப்போ வந்து நெறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து ட்ராவல் அப்படின்றத வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு போக மாட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் லைக் அப்படி போணும் அப்படின்னு நெனச்சாலுமே, லைக் ஆஃப்டர் செட்டிலிங் டவுன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து யோசிப்பாங்க. செட்டில் ஆனதுக்கப்புறம் போலான்ட்டு. பட் ஆனா அந்த செட்டில் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஆவாங்கன்னு சொல்லவே முடியாது. மேபி தே கேன் பிகம் செட்டில் இன் 40ஸ் ஆர் 50ஸ் ஈவன் ஆஃப்டர் 60ஸ் கூட செட்டில் ஆகலாம். பட் அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்களால அங்க போறதுக்கான ஸ்ட்ரென்த்தும், ஸ்டாமினாவும் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி போகணும். பட் ஆனா அவங்களுக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, வாட் வுட் யூ அட்வைஸ் ஃபார் தெம்? லைக் இப்படி போக ஆரம்பிங்க. லைக் அந்த மாரி. ஐ வுட் டெல் தெம் டூ ட்ராவல் பிகாஸ் செட்டில் லைஃப்ல நடந்துட்டே தான் இருக்கும் எல்லா விஷயமும். லைக் அது பேர் என்ன? வாட் யூ கால் தட் வேர்ட்? ஐ ஃபர்காட். ப்ரியாரிட்டீஸ் அண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வந்துட்டே தான் இருக்கும் லைஃப்பில். பட் ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி அந்த மீ டைம் உங்களுக்கு கொடுத்து ஸ்டார்ட் ட்ராவலிங். லைக் இப்போ ம். உள்ள ஜென்ரேஷனும் சொல்கிறேன். திஸ் நோ பாயிண்ட் 50 அப்போ ட்ராவல் பண்ணலாம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும், ஒவ்வொரு அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் 50 அப்புறம் போய் அது நீங்கள் உங்களால் 30 அப்போவே போக முடிஞ்சதுன்னா யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ட்ராவலிங். அவ்வளோ என்னோட அட்வைஸ் அதுதான். பிகாஸ் எனக்கு இப்போ எங்கள் அப்பா அம்மா வருத்தப்படுறாங்க, என்னால் உன்ன மாதிரி ட்ராவல் பண்ண முடியலையே, அப்போவே நான் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஜஸ்ட் டோன்ட் லிவ் வித் தட் ரிக்ரெட். பண்ண முடிஞ்சா பண்ணிடுங்க. பசங்க வளர்ந்துட்டே தான் இருப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வந்துட்டே அடுத்தடுத்து, அடுத்தடுத்து. பட் உங்களுக்குன்னு காசு சேர்த்து வச்சு, நீங்க ட்ராவல் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். வாட் இஸ் த பாயிண்ட் இன் டூயிங் எவ்ரிதிங் அ வென் யூ வாண்ட் டூ அந்த லைஃப வந்து நீங்க 50 மேல தான் அனுபவிக்கணும்னு வாட் இஸ் த பாயிண்ட் இன் லிவிங் அன்டில் 50ல? ம். புடிச்ச விஷயங்க பண்ணுங்க. புடிச்ச இடத்துக்கு போங்க. புடிச்சத சாப்பிடுங்க. அது இது பண்ணுங்க. லைஃப்ல எல்லாம் லைக் ஆட்டோமேட்டிக்லி எல்லாமே நீங்க நெனைக்கிறீங்களோ, நெனைக்காதையோ அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஜஸ்ட் ஒரு ஸ்டாப், லைஃப்ல ஒரு பாஸ் எடுத்துட்டு, ஒரு பிரேக் எடுத்துட்டு, ஜஸ்ட் கோ அண்ட் என்ஜாய் யுவர்செல்ஃப். தேர்ஸ் நோ பாயிண்ட் இன் லிவிங் அட் ஆல். தட்ஸ் மை ஹானஸ்ட் அட்வைஸ். இப்போ நீங்க ட்ராவல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண 2016, 17 சொன்னீங்க இல்லைங்களா? அந்த ஸ்டேஜ்ல இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க. லைக் நாட் ஒன்லி வுமன் ஆர் ஜென்ரலா ட்ராவல் பண்ணணும்னு நெனைக்கிற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அண்ட் அவங்க இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, த ஒன் அட்வைஸ் தட் யூ வில் கிவ் டூ தெம் அப்படின்னா என்ன? ஜஸ்ட் டூ இட். டோன்ட் திங்க், டோன்ட் வெயிட் ஃபார் பீப்பிள். ஜஸ்ட் டூ இட். ஆரம்பிங்க. திங்ஸ் வில் ஃபால். ஆட்டோமேட்டிக்கா எவ்ரிதிங் வில் ஹேப்பன் அண்ட் யூ வில் லேர்ன். ஒரு ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயும் யூ வில் லேர்ன் சர்டன் திங்ஸ் அண்ட் யூ வில் எவால்வ் ஃப்ரம் இட். ஸோ டோன்ட் திங்க் டூ மச். அதான் ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் இட். தட்ஸ் மை அட்வைஸ். ஓவர் திங்க் பண்ண வேணாம். ம். இது நடக்குமா? இப்படி இருந்தா இப்படி, அப்படி இப்படின்ட்டுன்னு. ஜஸ்ட் டூ இட். அவ்வளோதான். ஸோ 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ் லைக் நீங்க என்னவா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? லைக் நீங்க என்ன உங்கள வந்து என்விஷன் பண்ணியிருக்கீங்க? லைக் இப்படி தான் இருக்கணும். நான் இப்படி ஆகப்போறேன் அப்படின்ற லைக் டூ யூ ஹேவ் எனி கோல்ஸ்? Yeah, I want to build a very strong travel community. I want to be a more responsible traveler and இன்னும் ரெஸ்பான்சிபிளா எப்படி ட்ராவல் பண்ணலான்ட்டுன்னு ஐ வாண்ட் டு எஜுகேட் பீப்புள் ம். அண்ட் ஐ வாண்ட் டு ட்ராவல் டு லாட் ஆஃப் கண்ட்ரீஸ் தட் எனக்கு ஆசைப்பட்ட கண்ட்ரீஸ் நான் போகணும்னு ஆசை. பட் ஐ ஆல்சோ ஹேவ் சர்டன் பிளான்ஸ். மேபி இட்ஸ் டூ early டு டெல் தட். ஸோ ம். ஐ யாஹ்! கெஸ் ஓகே. யா. ஸோ அண்ட் இப்போ நீங்க வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒரு டிசிஷன் எடுத்தீங்க இல்லைங்களா? அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்க வந்து உங்களால முடியும். அண்ட் உங்களோட யங்கர் செல்ஃப பார்த்து ஒரு விஷயம் சொல்ல முடியும் அப்படின்னா, வாட் வில் யூ டெல்? ஐ கெஸ் like she'll be very proud of me, ம். like whatever I'm doing. And that moment I'll just tell her to do it. Ivlo yosikada. As in like things will fall upon automatically. Ivlo kavala vana, ivlo yosana vana. You'll do what you want to do eventually. So there's so much I wanted to tell, but எனக்கு இப்போ டக்குன்னு ஏதோ ஞாபகம் வர யாஹ்! மாட்டேங்குது. But yeah, I guess she'll be very happy with whatever I'm doing. I guess. ஸோ த ஒன் லெசன் டூ உங்க லைஃப்ல இருந்து ஒரு லெசன் எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்னா, வாட் வில் பி தட்? எவ்வளோ பேரு சொல்லியிருக்காங்க. லைக்
ஐ கெஸ் சொல்லாதவங்களே கிடையாது. லைக் பீயிங் அ விமன் தட் யூ கான்ட் டூ திஸ் அப்படின்ட்டுன்னு. பட் அதெல்லாம் பிரேக் பண்ணி வந்து இந்த பொசிஷன்ல ஐ மீன் லைக் ஓரளவு நான் ஐ பில்ட் திஸ் ம். அப்படின்ற போது ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் யூ கேன் டூ இட். வென் ஐ கேன் டூ இட், யூ கேன் டூ இட். அவ்வளோதான். பிகாஸ் தேர் were so much struggles in my life. It might look easy now. ம். Like people might think that see, being a woman, there is always a talk that when a woman succeeds or when a woman does things something out of the ordinary, right? There is always ஒரு டாக் இருக்கும். Either she has a rich husband or rich parent. But லைக் இட்ஸ் நாட் லைக் தட். அப்படிலாம் எனக்கு இல்ல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். சின்ன வயசுலேருந்து அ எனக்கு எவ்ளோ நான் எவ்ளோ இந்த நிலைமையில இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ம். ஓகேங்களா? ஸோ எவ்ரிதிங் நான் காலேஜ் முடிச்சதுலேருந்து, என்னோட அ கல்யாணத்துலேருந்து எல்லாமே எங்க அப்பா கடன் அடைச்சதுலேருந்து எல்லாமே இட்ஸ் மீ. நான் தான் பண்ணேன். நோபடி வாஸ் தேர் ஃபார் மீ டூ டூ திங்ஸ். ம். புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் பி போல்டா இருங்க. பீப்பிள் வில் ஸ்பீக். ம். என்ன நீங்க என்ன பண்ணாலும் பீப்பிள் வில் ஹேவ் ஒப்பீனியன் அபவுட் யூ. தட் இஸ் இன்எவிட்டபிள். பட் ஜஸ்ட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் யூ வாண்ட் டு டூ அண்ட் ஜஸ்ட் கோ டுவர்ட்ஸ் இட். அவ்வளோதான். ஸோ நீங்க இவ்ளோ நாள் நீங்க சம்பாதிச்ச இந்த ஃபேமா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், ஈவன் ஃபாலோவர்ஸ், கன்டென்ட்டா இருக்கட்டும், இத எல்லாத்தையுமே தாண்டி டிராவல் உங்களுக்கு குடுத்த ஒரு விஷயம்னா என்ன? Happiness, liberation, freedom, so much. It has given me perspective that I would have otherwise never learned. It has made me a kinder person, made me empathetic, made me a good person, I feel. So, yeah, that is travel to me. ஆக்சுவலா நான் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிச்சுட்டேன். அண்ட் இட் வாஸ் சோ ப்ளஷர் டூ ஹேவ் யூ ஹியர். அண்ட் டிராவல் பத்தி நெறைய நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது டிராவல் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு வந்து இது இட் வில் பி லைக் அ புக் மாரின்னு நெனைக்கிறேன் நானு. ஒரு ஃப்ரீ புக் லைக் அந்த மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஸ்பெண்டிங் யுவர் டைம் வித் மீ. Thank you so much for inviting me. It's a pleasure to be here to talk about travel. And I just love your work. You're such an inspirational person. Yeah, thank So, you. thank you so much. Thank you.